அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இந்த வசனத்தை வாசிக்கலாமா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு வேற கூட்டங்கள் நடக்கும். தமிழ் தெரிந்த அத்தனை பேரும் உங்கள் சத்தம் உங்கள் காதுகளில் கேட்குற மாதிரி சத்தத்தை உயர்த்தி இதை வாசிப்போம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடலாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்க தொடங்குங்க. அவர்கள் உபவாசித்துக் கொண்டிருந்த போது, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்த போது பிரதானமான காரியங்கள், பிரதானமான விஷயங்கள், மேஜர் ஷிஃப்ட் நடக்கக்கூடிய நேரம் கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். கர்த்தருக்கு உபவாசம் செய்து கர்த்தருக்கு ஆராதித்துக் கொண்டிருந்த போது, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தலாம். அவர்கள் விளையாடி கொண்டிருந்த போது என்று வேதம் சொல்லவில்லை. அவர்கள் சமைத்து கொண்டிருந்த போது என்று வேதம் சொல்லவில்லை. அவர்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கண்களை மூடுங்களேன், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து, கர்த்தரை முதன்மையாக வைத்து அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். அவர்களை நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று சொல்லி, உங்க சத்தத்தை உயர்த்துங்க. ஒரு 2 நிமிஷம் வாய்களை திறந்து நாம் ஜெபிக்க போகிறோம். அப்பிறகு சில நிமிஷங்கள் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த சத்தம் போதாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது போதும்னு தோணுச்சுன்னா போதும், போதாதுன்னு உங்க ஆத்மா சொல்லிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி அவர்கள் உபவாசித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் சிலரை பிரித்து விட்டது போல இந்த 13வது பகல் கர்த்தர் நம்மை பிரித்து விடுவதற்கான ஒரு பகலாய் மாறட்டும். வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. சோராமல் ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு பாதம் வந்தே. சோராமல் ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டுவும் பாதம் வந்தே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி
மாற்றமில்லாத வசனங்கள் எங்களுக்குள் மாற்றத்தை கொண்டு வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வார்த்தைகள் கட்டுக்கதைகளாய் இல்லாமல் பரிசுத்த ஆவியினால் சாரம் ஏற்றப்பட்ட வார்த்தைகளாய் அமையட்டும். இந்த வார்த்தைகள் ஜனங்களை மேற்கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Do what you intended to do. நீ விரும்புகிறதை கர்த்தர் செய்யும். ஜனமும் முடியாது, அடியனும் இந்த வார்த்தை முடியாது, சிலுவை நிழலுக்கு கீழாக மறைத்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுன்னா ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். கவனமா கேளுங்க. எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனை நமக்கு முன்பதாக வைக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்காக விசேஷமான ஒன்றை செய்து முடிப்பார். I repeat again. எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனை முதன்மையாக வைத்து, அவர்கள் விளையாடி கொண்டிருந்த போது கர்த்தர் அவர்களை பிரித்து விட்டதாக வேதம் சொல்லவில்லை. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து, அல்லது they wait for the Lord, தேவன் அதை செய்ய வேண்டும் என்று காத்திருந்தபடியினால் ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். நான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்களை பிரித்து விடுங்கள். இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, பிரித்து விடுங்கள். பிரித்து விடுங்கள். ஆங்கிலத்தில் செட் அபார்ட் அல்லது செப்பரேட் them. அவர்கள் எல்லாரை போல வாழ்ந்தது போதும், அவர்களை நான் பிரித்து விட விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, நீங்கள் தேவனை கனப்படுத்தும் போது, நீங்க என்ன கவனிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட நான் சண்டை போட வரல, அல்லது சண்டை போட எனக்கு பலனும் இல்லைன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை ஆவியானவர் என் ஆவியில போட்டிருக்கிறார், அதை உங்களுக்கு நான் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். அதை கேட்க ஒரு ஆயத்தை நமக்கு வேணும். ஆமா தானா? சரி. பரலோகம் தாகம் உள்ளவர்களை எப்பொழுதும் ஈர்த்து கொள்ளுகிற வல்லமை பரலோகத்துக்கு உண்டு. ஆண்டவர் என்றைக்கும் கட்டாயப்படுத்தி எதையும் என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். சரி. பிரித்து விடுங்கள். எல்லாரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்களை பிரித்து விடுங்கள். நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள். இந்த 13வது பகல் ஆரம்ப நிமிஷங்களில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னும் நாம் தெரிந்து கொண்ட நோக்கத்திற்காக பிரித்து விடப்படவில்லை என்றால், இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதற்காக பிரித்து விட போகிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஒரு 4 வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒன்று, பிரித்து விடுங்கள் என்று சொல்லுவது discern them, அவர்களை பகுத்து காட்டுங்கள். அவர்களை பகுத்து காட்டுங்கள். கொஞ்சம் முகத்தை நல்லா வச்சிடுங்களேன், இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் நான் கீழே வருவேன். பகுத்து காட்டுங்கள். discern them, அவர்களை எல்லாரை போல காண்பிக்காதிருங்கள், அவர்களை பகுத்து காட்டுங்கள். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 15வது வசனம், ஆலோசனை சங்கத்தில் ஸ்தேவானை நிறுத்தின போது அவர்கள் எல்லாரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருக்கையில் அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அர்த்தம், அவனும் சாதாரணமான மனிதன் தான், ஆனாலும் கர்த்தர் தீர்மானித்தார் எல்லாரை போல அவனை காண்பிக்க கூடாது, அவனை மற்றவர்களில் இருந்து பகுத்து காண்பிக்க வேண்டும் என்று பரலோகம் தீர்மானித்தது. ஆவியை பெற்ற ஜனங்கள் யாராவது நான் சொல்றதை கேட்கிறீங்களா? மாற்ற
மாற்றம் நான் காண்பிப்பதல்ல, மற்றவர்கள் என்னிடத்தில் காண்பதுதான் மாற்றம். இந்த 2025வது வருஷம் இந்த உபவாச ஜெபம் முடியும் போது நான் மாறிவிட்டேன், எனக்குள் மாற்றம் வந்து விட்டது என்று நான் அல்ல, இந்த சமுதாயம் பார்த்து சொல்லணும், உங்கள் குடும்ப நபர்கள் பார்த்து சொல்லணும். இந்த கிழவரை நான் பார்த்து சொல்லணும் இல்ல, மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக அந்த மாற்றங்கள் நடக்கட்டும்னு சொல்றவங்க ஒரு நிமிஷம் கை தட்டுங்க பார்க்கலாம். கண்ணை மூடுங்க. எஸ், உங்கள் கணவர் அந்த மாற்றத்தை பார்க்கட்டும், உங்கள் பிள்ளைகள் வாய்களை திறங்க, அந்த மாற்றத்தை பார்க்கட்டும் ப்ளீஸ். என் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்கிறது என்று ஸ்தேவான் சொல்லவில்லை, சுற்றி இருக்கிற ஜனங்கள் கண்டார்கள். மோசேயினோடு முகம் பிரகாசித்ததை அவன் சொல்லவில்லை, ஜனங்கள் கண்டார்கள். இந்த குலசேகர பட்டணத்தில் இந்த சபைக்குள் தேவன் ஏற்படுத்துகிற மாற்றத்தை தேசங்கள் காணப்போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டுங்க ஒரு புதிய அபிஷேகத்திற்காக. உங்களை பகுத்து காண்பிக்க போகிறார். 1000 பேர் கூட்டத்தில் நீங்கள் நடந்து வந்தாலும் உன்னை பகுத்து காண்பிக்க போகிறார். உன் ஆராதனை, உன் ஜெபம், உன் பாடல், உன் ஊழியம் பகுத்து காண்பிக்கப்பட போகிறது. பகுத்து காண்பிக்க போகிறார். 1000 பேர் நடுவில் நீ ஒழித்துக் கொண்டிருந்தாலும் ஸ்தேவான் பகுத்து காண்பிக்கப்பட்டார். ஸ்தேவானை கர்த்தர் பகுத்து காண்பித்தார். அப்போ 1 அப்போஸ்தலர் 6:15 அவன் மற்றவர்களிலிருந்து பகுத்து காண்பிக்கப்பட்டான். 2வது ஆதியாகமம் 37வது அதிகாரம் 3வது வசனம். சீக்கிரமா ஒரு வாசிங்க மைக்ல. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 3வது வசனம். சரி, இஸ்ரவேல் ஆதியாகமம் எங்க இருக்கு? மத்தேயுக்கு அடுத்தா எடுங்கம்மா வாசிங்க. திணறியல என்ன விஷயம்? ஆதியாகமம் 37:3 ப்ளீஸ் மைக்ல வாசிங்களே. இஸ்ரவேல் தன் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை சேவித்தான். அர்த்தம், வேதம் சொல்லுகிறது மற்ற பிள்ளைகள் எல்லாம் பிறந்ததற்கும் யோசேப்பு இஸ்ரவேலுக்கு பிறந்ததற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அவனுடைய முதிர் வயதிலே யோசேப்பு பிறந்தான். யார் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் வாக்குத்தத்தங்கள் தாமதமாய் பிறக்கிறதோ அவர்கள் தனித்துவம் உள்ளவர்களாய்த்தான் இந்த பூமியில் இருப்பார்கள். மற்றவர்களுடைய வஸ்திரத்திற்கும் யோசேப்பினுடைய வஸ்திரத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது. ரூபனுக்கு அந்த வஸ்திரம் கொடுத்ததாக வேதம் சொல்லவில்லை. யூதாவுக்கோ சிமியோனுக்கோ லேவிக்கோ அந்த வஸ்திரம் கொடுத்ததாக வேதம் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது முதிர் வயதிலே சில வாக்குத்தத்தங்கள் தாமதமாய் வெளிப்படுமானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் தனித்துவப்படுத்துவார். பிரித்து விடுங்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? காத்திருக்கிறது அவமானம் அல்ல, காத்திருப்பது தண்டனை அல்ல, காத்திருப்பது பாவம் அல்ல. காத்திருக்க கர்த்தர் உங்களை தனித்துவப்படுத்தி காட்டுவார். மற்றவர்களுடைய வஸ்திரங்களில் இல்லாத ஒரு மகத்துவம், ஒரு மகிமை யோசேப்பினுடைய வஸ்திரத்தில் காணப்பட்டது. எவ்வளவுக்கு எவ்வளவு காத்திருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் உங்களை பிரித்து காண்பிப்பார். நேரமாய் வெளிப்பட்டு 10-11 வாழுவதை விட தாமதமாய் வெளிப்பட்டாலும் தனித்துவத்தோடு கர்த்தர் சிலரை வெளியே கொண்டு வர போகிறார். ராகேல் யாக்கோபினிடத்தில் கேட்டது போல எனக்கு பிள்ளை தாரும். யாக்கோபு சொல்லுகிறார், நான் தேவனோ, கர்த்தர் உன் கர்ப்பத்தை அடைத்திருக்க
இருக்கிறாரானால் அது மிகப்பெரிய தனித்துவத்தை கொண்டு வருவதற்கு உன் எல்லைகளில் சிலர் தீவிரமாய் அல்லது வேகமாய் வெளிப்பட்டு வரும்போது சிலர் மட்டும் வெளிப்படுவதற்கு தாமதமாகிறதானால் தேவன் அவர்களை தனித்துவப்படுத்த விரும்புகிறார். தனித்துவப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் அவர்களை பிரித்து காண்பிக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களை பகுத்து காண்பிக்க விரும்புகிறேன். 2, நான் அவர்களை தனித்துவப்படுத்தி காட்ட விரும்புகிறேன். 3, தானியேல் 1:15 ராஜபோஜனத்தில் புசித்த வாலிபர்களுடைய முகங்களை பார்க்கிலும் இவர்களுடைய முகம் கலை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும் இருந்தது. வித்தியாசப்படுத்தி காட்டினார். சீக்கிரம் சொல்லுங்களேன், வித்தியாசப்படுத்தி காட்டினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதனுடைய 63 சொல்லுகிறது, இவனும் அவனோடு இருந்தவன், இவனுடைய பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. கவனியுங்கள், கர்த்தர் இந்த 13வது பகல் தேவ பிள்ளைகள், ஒரு தேவ பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அவருடைய வஸ்திரம் மாத்திரமல்ல, அவர்களை மற்றவர்களிலிருந்து கர்த்தர் பிரித்து காண்பிப்பார். அவர்களை மற்றவர்களில் இருந்து பகுத்து காண்பிப்பார். 4 வார்த்தைகளை நாம் பயன்படுத்தினோம். பகுத்து காண்பிப்பார், தனித்துவப்படுத்தி காண்பிப்பார், வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார், வேறுபடுத்தி காண்பிப்பார். யாரை பகுத்து காண்பித்தார்? மற்ற எல்லாரையும் விட பிரசங்கத்திலும் ஆராதனையிலும் அர்ப்பணிப்புள்ள ஸ்தேவானை கர்த்தர் பகுத்து காண்பிப்பார். பாராட்டக்கூடிய பிரசங்கங்கள் பண்ணுகிறவர்கள் நடுவில் கல்லறி பிரசங்கங்களை பண்ணுகிறவர்கள் கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காட்டுவார். மனுஷனை பிரியப்படுத்துகிறவர்கள் நடுவில் தேவனை பிரசாதிக்க விரும்புகிறவர்களை கர்த்தர் பகுத்து காண்பிப்பார். நான் தேவனையா அல்லது மனுஷனையா, யாரை நாடி போதிக்கிறேன்? என்னுடைய பிரசங்கங்கள், என்னுடைய ஆராதனை, என்னுடைய ஜெபம் என்னை அழைத்தவரை பிரியப்படுத்தட்டும் என்று அர்ப்பணிப்போடு வாழ்ந்தவனை கர்த்தர் பகுத்து காண்பித்தார். நம்பர் 2, காத்திருக்கிறவர்களை தேவன் தனித்துவப்படுத்தி காட்டினார். எவ்வளவு சிலருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், எவ்வளவு லேட் ஆகுதோ சிஸ்டர், உன்னிலிருந்து வெளிப்படுகிறது, தனித்துவம் உள்ளதாய் வெளிப்பட போகிறது. இந்த வார்த்தையின் சத்தம் உங்கள் ஆவியின் மண்டலத்தில் விழும்போது தாமதமாய் வெளிப்பட்டாலோ, எலிசபெத்தே, உன் கர்ப்ப பிறப்பாய் இருக்கிறவன் வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாய் அதுரமனதனகடகசியாந்தலபா. 3வது, இதோ பிரதிஷ்டை உள்ளவர்களை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காட்டுவார். ராஜாவினுடைய போஜனத்தினாலும் ராஜாவின் திராட்சரசத்தினாலும் நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன். உலகத்திற்கு ஒத்த வாழ்க்கை வாழ மாட்டேன் என்று வைராக்கியமாய் இருக்கிறவர்களை ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காட்டுவார். 4, உன் நீயும் அவனோடு இருந்தவன் தான். உன் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. இயேசுவோடு அதிகம் ஐக்கியத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் வேறுபடுத்தி காட்டுவார். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? புரியுதுன்னு கையை காட்டுங்களேன் அம்மா. ஐயா, அப்ப யாரை பிரித்து காட்டுவார்? அர்ப்பணிப்புள்ளவர்களை. சொல்லுங்க, அப்பதான் மனசுல ஆகும். அர்ப்பணிப்புள்ளவர்களை. 2, காத்திருக்கிறவர்களை. 3, பிரதிஷ்டை உள்ளவர்களை. ஏனோ தானோ வாழுகிறவர்களை கர்த்தர் பிரித்து காட்ட முடியாது. 4, தேவனோடு அதிகம் பழகுகிறவர்கள். இந்த பைபிள்ல சுவிசேஷத்தின் நாட்கள்ல இயேசுவோடு அதிகம் பேசினதும் இயேசு அதிகம் பேசினது ஒரு ஆள் உண்டுன்னா அது பேதுரு மட்டும்தான். சந்தேகமா இருக்காமா? அவ்வளவு பழகுனதுனால தான் அவன் பேசும்போதே அவனை வேறுபடுத்தி காட்டிட்டார் ஆண்டவர். அவன் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறதுன்னு சொன்னாங்க. சரி, அப்போ கவனமா கேளுங்க. காத்திருக்கிறவர்களை தேவன் தனித்துவப்படுத்தி காட்டுவார். நீங்க உங்க இருதயத்தில் ஒரு ஜெபமா கூட கொண்டு வாங்க. நம்ம ஆவியானவர் நடத்துகிறது போல கொஞ்ச நேரம் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். உங்களுக்கு நான் பேசுறது புரிகிற மாதிரி இருக்கா? முதல்ல எனக்கு உங்களை ஸ்டடி பண்ணுறதே கஷ்டமாக இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் ரொம்ப கஷ்டம் நமக்கு. அதனால் எனக்கு உங்களை ரீட் பண்ண முடியல.
நீ கொஞ்சம் சும்மா நடிக்கவாது செய்யுங்களேன், புரியுது அப்படிங்கிற மாதிரி. சரி, அப்போ இந்த 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 காத்திருக்கிறது விருதாவாய் அல்ல. நீங்க ஆண்டவருக்கு டைம் கொடுங்களேன். அதனாலதான் ஏவாளை சிருஷ்டிக்கும் போது ஆண்டவர் ஆதாமை நித்திரை அடைய பண்ணியிருந்தார். ஏன்னா இவரை முழிக்க வச்சிருந்தா மூக்கு இப்படி வேணும், காது இப்படி வேணும்னு ஆண்டவர் அவசரப்படுத்துவார். யாக்கோபுக்கு லூஸ் என்கிற இடத்துல தான் தரிசனம் கிடைச்சதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. பைபிள் படிச்சவங்களுக்கு தெரியும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அதனால கொஞ்சம் லூஸாவே இருங்க. இந்த நர்ஸ் ஊசி போடும்போது நம்ம போய் இப்படி டைட் பண்ணா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? லூஸா விடுமான்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஊசி உள்ள இறங்கணுமா வேண்டாமா? சரி, நீங்க பிரசங்கம் பண்றது யாருன்னு பார்க்க கூடாது, பிரசங்கிக்கப்படுகிறது என்னன்னு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? சரி, அதனால இந்த காத்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை புரிந்து கொள்ளுகிறவர்கள் சொற்பமானவே. இந்த காத்திருக்க முடியாது என்பதனால்தான் ஆண்டவர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். ஏன்னா தேவனுக்கு நாம சமயம் கொடுக்கணும். தேவன் என்னை தனித்துவப்படுத்தி காட்டுவதற்கும் தேவன் என்னை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்கும் நான் நேரம் கொடுக்கணும். ஒரு டெய்லருக்கு ஒரு சட்டை துணி தைக்கிறதுக்கு நேரம் கொடுக்காதவனுடைய சட்டையை ஒழுங்கா டெய்லர் தைக்க மாட்டார். இன்னைக்கு பிளவுஸ் கொடுத்துட்டு நாளைக்கு வேணும்னு கேட்டால் அந்த பிளவுஸ் அவங்க போடவே மாட்டாங்க. நான் சொல்றது எங்க வீட்டு கதை. இன்னைக்கு ஒரு துணியை கொடுத்துட்டு எனக்கு இன்னைக்கு வேணும்னு சண்டை போடுறவங்களுக்கு நேர்த்தியான வஸ்திரம் தைக்கப்பட முடியாது. நல்ல உற்சாகமா இருக்கீங்க என்ன? சரி, அப்போ ஆத்திராகமம் 32:1 மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை, இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், தாமதிக்கிறதை. தாமதம் எவ்வளவு கொடுமையானதுன்னா, தாமதம் இவர்கள் கர்த்தர் மேல் கோபப்பட்டார்கள் என்று அல்ல, இவர்கள் சந்தித்த தாமதம் தேவனையே மாற்றக்கூடிய அளவுக்கு இவர்களை திசை திருப்பினது. நல்ல கவனமா கேளுங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில், நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற தாமதம் உங்களுக்கான திட்டத்தை பற்றியதான அடையாளம். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் தாமதிக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மலையிலே தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் அதிகம். புரியல, இன்னும் புரியல. உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன திட்டங்கள் ஆனால் சீக்கிரத்தில் கிடைக்கும். ஆனால் இப்பொழுது மலைக்கு மோசே போயிருக்கிறது மிக பெரிய திட்டத்திற்காக. ஆசரிப்பு கூடாரம் எப்படி, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் எப்படி, குத்து விளக்கு எப்படி, ஆரோனுடைய வஸ்திரம் எப்படி. இங்கிருக்கிற சில சகோதரிகளுக்கு, தகப்பன்மார்களுக்கு நான் ஆவியில ஏவப்பட்டு சொல்லுகிறேன், உங்கள் காத்திருப்பு விருதா அல்ல. உங்கள் காத்திருப்பு உங்கள் திட்டத்தினுடைய அளவு. உங்கள் திட்டத்தின் அளவு எவ்வளவு பெரியதோ அவ்வளவுக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு. எஸ், வாய்களை திறங்க, அவசியம் உண்டு. வாய்களை திறங்க, கை தட்டுங்க. அவர்களை பிரித்து விடுங்கள். எப்ப பிரித்து விடுவார்? காத்திருக்கிறவர்களை தேவன் தனித்துவப்படுத்தி பிரித்து காண்பிக்க போகிறார். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசமாயிருப்பார்கள். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்கள் நடுவில் இருக்கும். யாக்கோபே, உன் கூடாரம் எத்தனை அழகுள்ளது. இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலம் எத்தனை. சிஸ்டர், பிரதர், எவ்வளவு தாமதமாகிறதோ உன் ராஜ்யத்தை வித்தியாசப்படுத்துவார். உன் செயலை அபிஷேகம் பெற்றவர்கள் தேவன் வித்தியாசப்படுத்தி காட்ட முடியும். வித்தியாசப்படுத்தி காட்ட முடியும். வேகமாய் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். சீக்கிரமா யோவான் எழுதின சுவிசேஷம், கொஞ்சம் உற்சாகமா இருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கலாம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அங்கே கவனிங்க, எத்தனை வருஷம்?
38 வருஷம் வியாதி என்று சொல்லுவதை விட பாஸ்டர் 38 வருஷம் இவன் கர்த்தருக்கு காத்திருந்தான். கேட்கல, 38 வருஷம் என்னுடைய பிரச்சனை என்று நான் சொல்லுவதை விட 38 வருஷம் நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவதை விட 38 வருஷம் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். புரியல புரியல? you mean that? கொஞ்சம் வாய்களை திறந்து சொல்லுங்க. 12 வருஷம் என் குடும்ப பிரச்சனையில இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. 12 வருஷம் என் குடும்ப பிரச்சனைக்காக கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். புரிந்தவங்க மட்டும் வாயை திறந்து நீங்க கை தட்டலன்னா கூட பரவாயில்லை, ஆனா யாருடைய உதடுகளும் மௌனமா இருக்க கூடாது. நீங்க இப்படி சொல்லணும், 18 வருஷமாய் நான் கூலின்னு சொல்லாதீங்க. 18 வருஷமாய் என் விடுதலைக்காக காத்திருக்கிறேன். 12 வருஷமாய் நான் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீன்னு சொல்லாதீங்க. 12 வருஷமாய் நான் காத்திருக்கிறேன். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அடுத்த வார்த்தை கவனிங்க. அவன் நெடும் காலமாய் வியாதியஸ்தன் என்று கண்டு இயேசு அவனை பார்த்து, நீ சுகம் பெற விரும்புகிறாயா? தங்கச்சி கவனிங்க, சுகம் பெற விரும்புகிறாயான்னு கேட்டார். உடனே அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ஆண்டவரே, குளம் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை. அடுத்து சொல்லுகிறார், நான் போவதற்கு முன்னே வேறு ஒருவன் முந்தி இறங்குகிறான். நான் கேட்கிறேன், 38 வருஷம் காத்திருந்த நீ மற்றவங்க போற வழியில ஏன் போகணும்னு விரும்புற? 38 வருஷம் காத்திருக்கிற நீ உலகத்தான் போற வழியில ஏன் போகணும்னு விரும்புற? இத்தனை வருஷம் காத்திருந்த நீ தனித்துவமாய் வாழ பழகு. வேடிக்கை பாருங்க, நல்ல வேடிக்கை பாருங்க. நான் சொல்றேன், ஒரு காலகட்டத்துக்கு மேல காத்திருந்த நீங்கள் சாதாரணமான வழியை தேடாதிருங்கள். மின்சாரத்தை போல தேவ வல்லமை சிலரை பிடிக்கிறது. இத்தனை வருஷம் இந்த குலசேகர பட்டணத்தில் கர்த்தருக்காக காத்திருக்கிற நீங்கள் எல்லாரும் போற வழியை ஏன் விரும்புறீங்க? எல்லாரும் போற வழி, அவன் போறா, அவ போறா, அந்த குடும்பம் போகுது, உலகத்தான் போறா, அவன் போறா, இவன் போறா, யாரு வேணாலும் போட்டும். 38 வருஷம் காத்திருக்கிற நீ அந்த பாதையை விரும்பலாமா? புரிஞ்சு ஆராதீங்க, கற்றுக்கொண்டு ஆராதீங்க. வாழ்க்கையினுடைய கட்டாயம், வாழ்க்கையில நிர்பந்தங்கள் வரும்போது கடைசியில மனசு என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் போற வழியில நாமளும் போயிடலாம். கஷ்டம். முன்னாடி வேற வந்து உட்கார்ந்துறிய என்ன கொல்றதுக்கு, அப்படியா? ஆனா நான் முந்திருவேன் பாருங்க. எதுக்கு? கொல்றதுக்கா? நான் என்ன கேட்கிறேன்னா, நியாயப்படி இவன் தானே ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கணும், 38 வருஷம் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, அவங்க எல்லாரும் போற பாதையில் என்ன தயவு செய்து அனுப்பிடாதீங்க எல்லாம் சொல்லியிருக்கணும். நான் உங்களுக்கு சரிப்பட்டு வரலையோ? முப்பத்தெட்டு வருஷமா ஒருத்தன் காத்திருக்கிறான். வியாதியா இருக்கிறாங்கிறத விட்டுருங்க. He waited for the Lord. ஐயா, 3 நாள் காய்ச்சல் சொகாகலன்னாலே 3 ஆஸ்பத்திரிக்கு கை காட்டுறதுக்கு நமக்கு சொந்தங்கள் இருக்காங்க. 3 நாள் கைவலி சரியாகலன்னா 3 வைத்தியரை கை காட்டுறதுக்கு நம்ம கிட்ட ஆட்கள் இருக்காங்க. ஒரு டாக்டர்ட்டையும் 3 வேளை மாத்திரையை நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனா காய்ச்சல் சொகாகலன்னா டாக்டர் கள்ள டாக்டர்னு சொல்லுவோம். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, 38 வருஷம் காத்திருந்தும் இவனுக்கு யாரும் சொல்லாம தான் இருந்திருப்பாங்களா? நீ அங்க போ, இங்க போ, அங்க போய் பாரு, இங்க போய் பாரு, ரொம்ப காலம் நீங்க இருக்கிறேன். அவன் சொல்லிட்டான், ஒருவரை நம்பி வந்துட்டேன். 38 இல்ல 300 வருஷம் ஆனாலும் ஒருவரை நம்பி வந்துட்டேன், ஒருவரை நம்பி வந்துட்டேன், ஒருவரை சார்ந்து வந்துட்டேன். அவர் 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 ஏதாவது செய்தா செய்யட்டும், இல்லன்னா let me die. நான் இங்க சாவேனே தவிர வேறு ஒரு இடத்திற்கு நான் போக மாட்டேன்.
வேறு ஒரு இடத்திற்கு போக மாட்டேன். உம்மை அல்லாமல் எனக்கு வேற ரட்சிப்பு இல்லை. நான் கேட்கிறேன், இந்த 38 வருஷத்துல எத்தனை தவறான ஆலோசனைகள் இவனுக்கு வந்திருக்கும்? இந்த 38 வருஷத்துல எத்தனை பேர் இவனை தவறாக வழிநடத்தி இருப்பார்கள்? ஆனா அவன் சொன்னா, இல்ல 38 எத்தனை வருஷமானாலும் பரவாயில்லை, ஒருவரை நம்பி வந்துட்டேன், ஒருவரை சார்ந்து வந்துட்டேன், அவர் நிச்சயமா என்னை சந்திப்பார்னு நான் நம்புறேன், என் வாழ்க்கையை மாற்றுவார்னு நான் நம்புறேன். அன்பு சகோதரி, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. இதோ ஒருவர் வருகிறார், ஒருவர் வருகிறார், ஒருவர் வருகிறார். கைகளை தட்டுங்க, ஒருவர் வருகிறார். ஒரு ரபா கந்தாலாயா, உன் நாட்கள் வேஸ்ட்னு நினைக்காதீங்க, உன் நாட்கள் வேஸ்ட்னு நினைக்காதீங்க. இவரை நம்பி நீ ஏமாந்துட்டேன்னு சொன்னா நம்பாதீங்க. ஒருவர் வருவார். இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீ நினையாத நேரத்தில் அவர் வருவார். ஆனா 38 வருஷம் காத்திருந்த அவனுக்கு, எனக்கு அது அந்த மனுஷனை அவன்னு சொல்றதுக்கு வாய் வரமாட்டேங்குது. ஏன்னா இயேசுனுடைய வயசை விட அவன் வியாதி கூடுதல், அதனால அவர்னு சொல்லத்தான் வாய் வருது. 38 வருஷம் வியாதி, ஜீசஸுக்கு 32 வயசு. அப்போ ஐயோ, எனக்கு அதனால இவன் சொல்ல வாய் வரல, அவர். ஏன்னா அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், வியாதியிலேயே எக்ஸ்பீரியன்ஸ்னா எனக்கு தெரிஞ்ச வயசு ஒரு 80வது இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். என்னை கூட்டிக் கொண்டு போய் விட யாரும் இல்லை. நான் இறங்குவதற்கு முன்பதாக வேறு ஒருவன் முந்தி இறங்கி விடுகிறார். இப்போ அவன் தான் ஆசைப்படுறான்ல, அவன் போற பாதையில விட்டுற வேண்டியதானே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டா, ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு எல்லாரும் போற வழியில அந்த மனிதனும் போக விரும்பி நான் அவன் விருப்பத்திற்கு அவனை விட்டா, நாளைக்கு உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? காத்திருந்தவனுக்கும் ஒரே வழிதான், காத்திருக்காதவனுக்கும் ஒரே வழிதான். நேத்து கவனிங்க, நேத்து பெதஸ்தா குளத்துக்கு வந்த அவனும் அதே வழியில தான் போனான். 38 வருஷம் காத்திருந்தவனும் அதே வழியில போனான்னா இந்த உலகம் என்ன சொல்லும்? காத்திருக்கிறதும் ஒண்ணும் இல்லை, காத்திருக்காததும் ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவேன். நீங்க விரும்பினாலும் சரி, நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, இந்த 13வது பகல் பாஸ்டர் ஆவியானவர் சொல்லுகிறார், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசம் இல்லையா? ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் வித்தியாசம் இல்லையா? ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும் வித்தியாசம் இல்லையா? எல்லாரும் ஒண்ணா ஆண்டவரே? இல்ல இல்ல இல்ல. பணத்துக்காக சுயத்துக்காக ஓடுகிறவனும் எல்லாரும் ஒண்ணு இல்ல. கைகளை தட்டுங்க. கர்த்தருக்காக உண்மையாய் காத்திருக்கிற சிலரை தேவன் வித்தியாசப்படுத்த போகிறார். கொஞ்சம் கைகளை தட்டுங்க பார்க்கலாம், கொஞ்சம் வாய்களை திறங்க. வித்தியாசம். அதுர பலகடகத ரபல பௌசியா. புரிஞ்சவங்க மட்டும் ஆராதிக்க தொடங்குங்க. எல்லாரும் ஒண்ணு இல்லை, எல்லாரும் ஒண்ணு இல்லை, எல்லாரும் ஒண்ணு கிடையாது, எல்லாரும் ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் உங்களையும் எல்லாரும் போகிற வழியில விட்டா நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அப்ப ஜெபிக்கிறவனும் ஜெபிக்காதவனும் ஒண்ணுங்கிற பேர் வந்துடும். ஊழியம் செய்கிறவனும் ஊழியம் செய்யாதவனும் ஒண்ணுங்கிற பேர் வரும். கர்த்தர் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார். 38 வருஷம் காத்திருந்த ஒண்ணு வேற வழியில நான் சுகப்படுத்த போறேன். மற்றவனுக்கு கிடைச்ச சுகம் வேற, உனக்கு கிடைச்ச சுகம் வேற, உனக்கு கிடைக்கிற அபிஷேகம் வேற. ஃபயர். சிலர் மேல அபிஷேகம். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. இந்த 13வது பகல் ஓ அபிஷேக வித்தியாசம், ஓ ஊழிய வித்தியாசம், ஓ நட வித்தியாசம், ஓ பேச்சு வித்தியாசம், ஓ வாழ்க்கை வித்தியாசம், ஓ ஊழிய வித்தியாசம். விடாதீங்க, விடாதீங்க. எல்லாரும் ஒண்ணு கிடையாது. கைகளை தட்டுங்க. ஒரு மின்சாரத்தை போல அக்கினி. சத்தியம் ஆராதிங்க, சத்தியம் ஆராதிங்க. அல்ல விட்டுருங்க. உடரபலபல கதரபல பௌதியா அல்பஹம் சியதரபலபா சுடபலகடகதரபல பௌசியா அல்பஹம் தராதியா ரீபல் கபல பௌதியா தரபலபதனா சுடபலகடகதரபலபா. எல்லாரும் ஒண்ணா ஆண்டவரே கேட்டீங்கல்ல? எல்லாரும் ஒண்ணாடு கேட்டீங்கல்ல? எல்லாரும் ஒண்ணு இல்ல, எல்லாரும் ஒண்ணு இல்ல, எல்லாரும் ஒண்ணு இல்ல, எல்லாரும் ஒண்ணு இல்ல.
வித்தியாசம், வித்தியாசம். காத்திருந்த உனக்கு வித்தியாசம். நீங்களே விரும்பினாலும் உன்னை எல்லாரும் போன பாதையில விடமாட்டார், விடமாட்டார், விடமாட்டார். விடமாட்டார், விடமாட்டார். தோஷமாயி தொன்றும் என்னோடு எந்த தாதன் செய்க இல்ல என்னே அவர் அடிச்சாலும் அவன் என்னை സ്നേഹിക്കുന്നു, എന്നെ അവൻ അടിച്ചാലും അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. ദുഃഖത്തിന്റെ പാനപാത്രം കർത്താവിന്റെ കയ്യിൽ സന്തോഷത്തോ അത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ. സന്തോഷത്തോടത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ. കഷ്ടനഷ്ടം ഏറി വന്ന ഭാഗ്യവാനായി തീരുന്നു ഞാൻ. കഷ്ടനഷ്ടം ഏറി വന്ന ഭാഗ്യവാനായി തീരുന്നു ഞാൻ. കഷ്ടമേറ്റ കർത്താവുടെ കൂട്ടാളിയായി തീരുന്നു ഞാൻ. പാടുക. കഷ്ടമേറ്റ കർത്താവിന്റെ കൂട്ടാളിയായി തീരുന്നു ഞാൻ. ദുഃഖത്തിന്റെ പാനപാത്രം കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്ന. ദുഃഖത്തിന്റെ പാനപാത്രം சேர்ந்து കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്ന. സന്തോഷത്തോടത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ. സന്തോഷത്തോടത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ. സന്തോഷത്തോടത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ. ஒரு வார்த்தை அமைதி அவங்க கண்ணை மூடி ஜெபிங்க. எல்லாரும் ஒண்ணா ஆண்டவரேன்னு கேளுங்க. ஜெபிக்கிறவங்களும் ஜெபிக்காதவங்களும் ஒண்ணா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களும் பயப்படாதவர்களும் ஒண்ணா. யோசிச்சு பாருங்க. இந்த மனிதன் ஆசைப்படுகிற பாதை எல்லாரும் போகிற பாதை. வாழ்க்கையில ரொம்ப காத்திருந்துட்டோம்னா நமக்கு என்ன தோணும்னா, இனிமேல ஏன் காத்திருக்கிறோம், எல்லாரும் போற பாதையில போயிடலான்னு தோணும். கொஞ்சம் கவனிங்க அண்ணே, எல்லாரும் போற பாதையில நாமளும் போயிடலான்னு தோணும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மனிதன் விரும்பியும் அந்த மனிதனை அந்த பாதையில் அவர் விடவில்லை. நான் இப்படி யோசிக்கிறேன், ஒருவேளை மனித உதவி உங்களுக்கு கிடைக்காதது நல்லது. மனித உதவி கிடைத்திருந்தால் நீங்களும் மற்றவர்கள் போன பாதைகளை போயிருந்திருப்பீர்கள். புரிந்தவங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை கூட்டிட்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, என் பிள்ளைக்கு கைத்தாங்கல் கொடுக்க யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்லாமா. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைக்கு உதவி கிடைக்காதது நல்லது, அதனால தான் உன் பிள்ளைய வேற பாதையில நான் கொண்டு போக போகிறேன். சபைக்கு சில உதவி கிடைக்காதது நல்லது, என்னை தூக்கிட்டு போறதுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. என் உடன்பிறப்புகள் எனக்கு உதவி செய்யல, என் தோழர்கள் எனக்கு உதவி செய்யல, என்னை கூட்டிட்டு போய் விடுறதுக்கு நல்ல வேடிக்கை பாருங்க. மற்றவங்க என்னை கூட்டிட்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, நான் போறதுக்கு முன்னாடி இருக்கட்டும். அந்த உதவி கிடைத்திருந்தா நீங்களும் எல்லாரும் போன பாதையில போயிருப்பீங்க. இப்ப அந்த உதவி கிடைக்காததுனால எல்லாரும் குளத்துல இறங்கி சுகம் பெற்ற போது இவனுக்கு மட்டும் இயேசு வந்து
சுகம் கொடுத்தார். கைகளை தட்டுங்க. ஒரு சுகத்துல கூட ஒரு தனித்துவம் இருக்கும். ஆராதனையில வானம் திறக்கப்படட்டும். சரீரத்தால் தாங்க முடியாத ஒரு அபிஷேகத்தை கட்டாயங்கள் வரும், நிர்பந்தங்கள் வரும். போயிரு, அவன் போற பாதையில நீ போயிரு. சத்துரு உங்களை அழுத்துவான். அந்த ஊழியனை போல நீ போயிரு, அந்த சபையை போல நீ போயிரு, அந்த ஆத்மா போல நீ போயிரு. ஆனா கர்த்தர் சொல்றார், நீ ஏன் நினைச்சாலும் உன்னை போக விட மாட்டேன். என்ன 38 வருஷம் நீ எனக்காக காத்திருக்கிற, உன்னை தனித்துவப்படுத்தி உயர்த்தி. ஹல்லேலூயா. சுனேமியாளுடைய பிள்ளை செத்து போயிற்று. அந்த பிள்ளையை மேல் வீட்டறையிலே படுக்க வைத்து விட்டு கழுதையின் மேல் சேணம் கட்டி ஒரு வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு, நான் சொன்னால் ஒழிய ஓட்டத்தை எங்கும் நிறுத்தாதே என்று சொல்லி கர்மேல் பர்வதத்துக்கு ஏறி போனான். நமக்கு தெரிந்த சத்தியமானால வசனம் வாசிக்க விரும்பல. 2 ராஜாக்கள் 4:29 எலிசா என்ன சொன்னார் தெரியுமா? கேயாசியையும் கேயாசியோடு தன் தடியையும் கொடுத்து அனுப்பினார். இந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? யாரு வந்தா என்ன சார், என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கணும், என் குடும்பம் மாறணும்னு நினைப்பாங்க. ஆனா சுனேமியாள் என்ன சொன்னா தெரியுமா? நான் வந்தது எலிசாவை கூட்டி கொண்டு போக. எனக்கு கேயாசி வேண்டாம், கேயாசினுடைய தடிய வேண்டாம். கேயாசி ஒருவனை வினவினாலும் பதில் சொல்லாமல் எலிசாவின் தடியை கொண்டு கொண்டு போய் அந்த செத்த பிள்ளையினுடைய முகத்தின் மேல் வைத்தான். ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது 31வது வசனத்திலே, சத்தமும் இல்லை உணர்ச்சியும் இல்லை. இந்த வார்த்தை சொல்லுங்க, சத்தமும் இல்லை உணர்ச்சி. ஏமா சொல்லுங்கம்மா, முன் வரிசையில் இருந்துட்டு சொல்லுங்க, சத்தமும் இல்லை உணர்ச்சியும் இல்லை. வேகமா சொல்லுங்க, சத்தமும் இல்லை உணர்ச்சியும் இல்லை. சுனேமியாளுக்கு தெரியும், சத்ரு அல்லது தேவனே சில நேரம் என்னை பரீட்சித்து பார்ப்பார். வாங்குகிற கொடுக்கிற விஷயத்தை வாங்கிட்டு போறாங்களா அல்லது பெற்றுக்கொள்ள வந்த விஷயத்துக்காக இன்னும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார்களா என்று கர்த்தர் பார்த்த போது சுனேமியாள் கிடைத்த விஷயம் போதும் என்று இருக்கவில்லை. அவள் தான் தாடி வந்த விஷயத்திற்காக இன்னும் காத்திருந்து சொன்னாள், நான் உம்மை விடுகிறதில்லை. உடனே எலிசா அவளோடு இறங்கி போனார். வேதம் சொல்லுகிறது, கேயாசி போன போது அந்த பிள்ளைக்குள் சத்தமும் இல்லை உணர்ச்சியும் இல்லை. எலிசா போய் குப்புறப்படுத்த போது அந்த பிள்ளையினுடைய உடல் ஆனல் கொண்டது. நான் சொல்றேன், இந்த உபவாச ஜெபத்தில் சரியானத வாங்கிட்டு போங்க. செத்ததெல்லாம் ஆனல் கொள்ளும். இத்தனை வருஷம் சத்தமும் இல்லை உணர்ச்சியும் இல்லை என்று சொல்லப்பட்ட உன் தரிசனத்தில் ஆனல் கட்டாயம், வாழ்க்கையின் கட்டாயம். வாழ்க்கையில் நிர்பந்தமான சூழ்நிலை வரும்போது ஏதாவது கிடைச்சா போதும், ஏதாவது ஒரு வழியில போனா போதும் சத்துரு உங்களை கட்டாயப்படுத்தும் போது நீங்க சொல்லுங்க, பரவாயில்லை, பிள்ளை செத்து கொண்டிருக்கிறது, குடும்பம் செத்து கொண்டிருக்கிறது, அவசர முடிவுகளை எடுக்காமல் கர்த்தருக்கு காத்திருங்கள். உன்னை தனித்துவப்படுத்தும்படி கர்மேலில் இருந்து ஒரு எலியா இறங்கி வரத்தான் போகிறார். புரிந்தவங்க மட்டும். நிறைய பேர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. நெருக்கடி நேரங்கள் வரும்போது கிடைக்கிறது போதும், இடுக்கத்தின் காலங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, பிள்ளை என்று வரும்போது, கணவர் என்று வரும்போது, தன் வாழ்க்கை என்று வரும்போது ஏதாவது கிடைச்சா போதும்னு சத்துரு சொல்ல வைப்பா. ஆனா சுனேமியாளை போல உபவாச ஜெபத்தின் 13வது நாள் சொல்லுங்க, ஏதாவது இல்ல, எதற்காக என்னை அழைத்தீரோ அது கிடைக்கும் வரையிலும் ஏதோ ஒன்ன வாங்கிட்டு போறதுனாலதான் சத்தமும் இல்லை உணர்ச்சியும் இல்லை. வாங்க வேண்டியதை வாங்கிட்டு போங்க. வீட்டில் செத்த ஆத்துமாக்கள் அனல் அடைகிறதை பார்க்க முடியும், செத்த தொழில்கள் அனல் அடைகிறதை பார்க்க முடியும், செத்த காரியங்கள் அனல் கொள்ளுகிறதை. கவனிங்க, தேவன் நம்மை பகுத்து காண்பிக்க விரும்புகிறார்,
தனித்துவப்படுத்தி காட்ட விரும்புகிறார். ஆனா இதுக்கிடையில நாம் காலத்தினுடைய அவசரத்தால எல்லாரும் போற வழியில போக கட்டாயப்படுத்தப்படுகிறோம் என்பதுதான் இவ்வளவு நேரம் பேசினதனுடைய கருத்து. நான் சொல்றது நம்ம வாழ்க்கையில் இருக்கா? இருக்கு. வாழ்க்கையின் கட்டாயங்கள் வரும்போது நீயும் சாதாரணமாய் வாழ்ந்து விடு. சிம்சோன் சொல்லுகிறான், மற்ற மனுஷரை போலாவேன். ஆண்டவருடைய திட்டம் உங்களை மற்ற மனுஷரை போலாக்குவதல்ல. 3 வசனங்கள் நான் சொல்ல போறேன். 1 சாமுவேல் 10:6, நீ வேறு மனுஷனாக வேண்டும் என்பது தேவ சித்தம். மெதுவாவே ஆமேன்னு சொல்லுங்க. என்ன, யாருக்கும் பாதிப்பு இல்லாம. 2 ராஜாக்கள் 1:10, நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் உலகத்தினுடைய அபிப்பிராயம், சத்துருடைய அபிப்பிராயம், நீங்களும் நானும் மற்ற மனுஷனை போல வாழ்ந்து மரிக்க வேண்டும் என்று. ஆனால் தேவனுடைய அபிப்பிராயம், நீ வேறு மனுஷனாய் வாழ வேண்டும் என்று, நீ தேவ மனுஷனாய் வாழ வேண்டும் என்று. 3வது வசனம் சொல்றதுக்கு காரணம் வசனம் தான் நமக்கு ஆதாரம். எபேசியர் 4:24, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக தரிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். 3 வார்த்தைகளை சொன்னேன். நான் வேறு மனுஷனா மாறணுங்கிறது தேவ திட்டம். நான் தேவ மனுஷனா மாறணுங்கிறது தேவ திட்டம். நான் புது மனுஷனா மாறணுங்கிறது தேவ திட்டம். இந்த 38 வருஷம் மனுஷனை குறித்தும் தேவனுடைய திட்டம் அதுதான். ஆனா அவன் என்ன நினைச்சா, சூழ்நிலை அவனை என்ன செய்ய வைத்தது, என்னத்தை விரும்ப வைத்தது. எல்லாரும் போற வழியில நானும் போக விரும்புறேன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும்? தேவ சமூகத்தில் தோற்கிறவர்கள் ஜெயிப்பார்கள். நான் திரும்ப சொல்லட்ட அந்த வார்த்தையை, அப்பா சமூகத்தில் தோற்கிறவங்க ஜெயிப்பாங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க, தோத்து போயிடுவீங்க. ஆண்டவருக்கு முன்னாடி ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. உண்மை ஆண்டவரே, நானும் காலத்தினுடைய கட்டாயத்தை பார்க்கும்போது மற்ற மனுஷர்களைப் போல நானும் வாழலாம் என்று எனக்கு தோணுகிறது. கவனிக்கிறீங்களா அம்மா? எம்மா முன்னாடி வரிசையில் கவனிக்கிறீங்களா? மற்ற மனுஷர்களைப் போல வாழ வேண்டும் என்கிற கட்டாயம் உண்டாகிறது. ஆனால் அவர்கள் உபவாசித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த போது பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றினார். உங்களை பிரித்து விட்டு வேறு மனுஷனாய் காண்பிக்க விரும்புகிறார். உங்களை பிரித்து விட்டு தேவ மனுஷனாய் காண்பிக்க விரும்புகிறார். உங்களை பிரித்து விட்டு புது மனுஷனாய் காண்பிக்க விரும்புகிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இப்போ யாரெல்லாம் பிரித்து விட்டார்கள்னு நாம பைபிள்ல வாசித்தோம் என்றால், பவுலையும் சவுலையும் பர்னபாவையும். நான் கேட்கிறேன், இவங்க 2 பேர் தான் இருந்தாங்களா? இவங்க 2 பேரையும் பிரித்து விடுங்கள்னு சொல்லுவதற்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. என் ஞாபகம் சரியா இருக்குமானா, நான் ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் ஓட்டப்பந்தயத்தில் 2வது ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தேன்னு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சில்வர் கப்பு. எங்கள் அம்மா என்ன பிடிச்சி வாழ்க்கையில் முதல் ப்ரைஸ் மகன் வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லி உமாலாம் தந்தாங்க. எங்கள் அப்பா பக்கத்தில் இருந்து கேட்டார், 2 பேர் தான் ஓடினாங்களான்னு அவன்கிட்ட கேளுன்னு. அப்போ எங்கள் அப்பாவுக்கு என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. 2 பேரும் ஓடினாதான் இவனால் 2வது ப்ரைஸ் வாங்க முடியும்னு. பின்னாடி தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளரின் தொடர்பில்லைக்கு வெளியே வா. அப்போ எங்கள் அப்பாவுக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கை என்ன? நம்ம என்ன சொன்னாலும் ஏமாறுற ஒரு ஜீவன் அம்மா தானே. இந்த ராக்கெட் விட்டுட்டு வந்தேன் மம்மின்னு சொன்னாலும் அம்மா நம்பும். அப்பா மாதிரி நம்பாது. அப்போ இவங்க 2 பேர் தான் இருந்தாங்களா இவங்களை பிரித்து விடுறதுக்கு? 2 பேர் ஓடி அதுல ஒருத்தர் முதல் பிரைஸும் இன்னொருத்தர் 2வது பிரைஸ் வாங்குறது சாதனை இல்லை. 2 பேர் மட்டும் இல்ல, there was a community. அந்தியோகியா பட்டணத்தில் நீகர் என்னப்பட்ட சிமியோனும், நம்பர் 1 சிமியோன், காற்பங்கு தேசாதிபதியாக லூகி, 3 மனாயிம், 4 சவுல், 5 பர்னபாஸ். இந்த வார்த்தை வேகமா சொல்லுங்க. சிமியோன், சிமியோன், லூகி, மனாயிம், பர்னபாஸ், சவுல். அப்ப எத்தனை பேர் இருந்தாங்க? அப்ப பிரித்து விடுவதுன்னா என்னன்னா, ஒரு
பெரும் கூட்டத்தின் நடுவில் ஒரு சின்ன கூட்டத்தை பிரித்து காண்பிப்பது. சீக்கிரமா நான் முடிப்பேன், சத்தமா சொல்லுங்க, பிரித்து விடுவது. 5 பேர் அந்தியோகியா பட்டணத்தில் யாராயிருந்தார்களாம்? தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாக இருந்தார்கள். அப்ப பிரித்து விட்டிருக்கணும்னா 5 பேரை பிரித்து விட்டிருக்கணும் தானே ஐயா? ஆனா எத்தனை பேரை பிரித்து விட்டார்கள்? இதுதான் வித்தியாசப்படுத்தி காட்டுவது, இதுதான் தனித்துவப்படுத்தி காட்டுவது, இதுதான் வேறுபடுத்தி காட்டுவது, இதுதான் மாற்றப்படுத்தி காட்டுவது. கை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம். 5 பேர், அதுல 2 பேர். அப்போ இந்த 5ல 2 பேரை பிரித்து விட்டார்கள். ஆனால் கண்டிப்பா there should be a reason. இவர்களை பிரித்து விட்டதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். சும்மா பிரித்து விட்டுருப்பாரா? ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், முதல் பட்டதாரி அடிப்படையில் பிரிச்சு விட்டாங்களா? ஜாதி அடிப்படையில் பிரிச்சு விட்டாங்களா? இல்ல எங்க குடும்பத்தில் எல்லாரும் கூலி வேலை பார்க்கறாங்க, ஐயோ பாவம், பிரித்து விடுங்க. கட்சியை சார்ந்து நோ, இவர்களை பிரித்து விட்டதற்கு காரணம் உண்டு. வேகமாய் வாசிக்க போகிறோம், ஒரு 25 நிமிஷம், அதோட நம்ம முடிப்போம். வேகமாய் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12:25 வசனம். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 12 verses 25. அப்போஸ்தலர் 12:25. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு, இப்ப கவனிங்க, ஓஹோ, இவங்க 5 பேர்ல இவங்க 2 பேர் தான் தர்ம ஊழியத்தை செய்தார்கள். அதனால் கர்த்தர் இவர்களை பிரித்து விட்டார். அப்போ சிமியோன் செய்யல, லூகி செய்யல, மனாயும் செய்யல. கொஞ்சம் பேசுங்க அக்கா. சிமியோன் செய்யல, லூகி செய்யல, மனாயும் செய்யல. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லாரையும் கர்த்தர் பிரித்து விட மாட்டார். தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு, தர்ம ஊழியம் என்ன தெரியுமா? இதோ எருசலேமை சுற்றிலும் இருக்கிற சபைகளிலே போய் காணிக்கை சேகரித்து விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்காக சபையிலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அவர்கள் போய் பல சபைகளிலும் காணிக்கை சேகரித்து, அதற்கு என்ன பெயர் கொடுக்கிறாங்க ஆவிக்குரிய உலகத்தில்? ப்ரமோஷனல் ஒர்க்கர். என்ன வேலை? இந்த கை நீட்டி பணம் கேட்டுட்டாலே நமக்கு மரியாதை போயிடும். அண்ணன்னு கூப்பிட்டவன் என்னடேன்னு கூப்பிடுவான். தமிழ்நாடு இல்லையோ நீங்க? கை நீட்டாத வரைக்கும் நமக்கு மரியாதை இருக்கும். கை நீட்டிட்டோம்னா வார்த்தைகள் தாறுமாறாகும். ஆனால் இந்த சவுல் யார் தெரியுமா? தமஸ்கு பட்டணத்தில் ஒரு ஒளி அவனை தொட்ட போது அவனுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அவன் 3 நாட்கள் பார்வையில்லாதவனாய் புசியாமல் குடியாமல் இருந்தால் அப்பொழுது அனனியாவை அனுப்பி, அப்போஸ்தலர் 9:15 வாசிக்க வேண்டாம், அவன் என் நாமத்துக்கென்று நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நீ போ, அவன் என் நாமத்திற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை. இவ்வளவு பெரிய அழைப்புள்ள மனுஷன். நல்ல கவனமா கேளுங்க. சில நேரம் உங்க வாக்குத்தத்தத்துக்கும் நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்காது. ஆனாலும் வாக்குத்தத்தம் பொய் அல்ல. உன் சந்ததி வானத்து நட்சத்திரமும் பூமியின் மணலத்தினையும் கர்த்தர் சொல்லுவார். ஆனால் 100 வயது வரைக்கும் பேர் சொல்றதுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லாம இருக்கலாம். ஆனாலும் வாக்குத்தத்தம் பொய் அல்ல. உன்னை பராக்கிரமசாலி என்று சொல்லியும் இன்னும் நீ பயந்தாங்கோழியாக மனாசையிலும் உன் கோத்திரம் எளியதுன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் பொய் அல்ல. இன்றைக்கு வாக்குத்தத்தத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் வாக்குத்தத்தத்தை போலவே வாழ்க்கை மாறும். நீ எருபாகாலானால் நீ எருபாகாலாவாய். நீ கர்த்தருடைய பட்டயமானால் நீ கர்த்தருடைய செத்தவர்களை போல இருக்கக்கூடாது. கைகளை தட்டி ஆவிகளில் ஒருவேளை அநேகர் கேள்வியோட வந்திருக்கிறீங்க, என் வாழ்க்கையில நிறைய வாக்குத்தத்தம் இருக்கேசப்பா, ஆனா என் வாக்குத்தத்தத்துக்கும் என் வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லலாம். பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இதோ இஸ்ரவேலருக்கும் என்ன அழைச்சேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன தர்மப்பட ஊழியம் செய்ய விட்டுட்டீங்களேன்னு அவன் வருத்தப்படல. அவனுக்கு தெரியும் வாக்குத்தத்தங்களுக்கும் வாழ்க்கைக்கும் இன்னைக்கு சம்பந்தம் இல்லைனாலும் ஒரு நாள் அப்போஸ்தலனாய் நான் மாறுவேன். கைகளை தட்டுங்க. இன்னைக்கு இந்த பகல் 13வது பகல் சில குடும்பங்களோடு சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் பொய்யல்ல, தீர்க்க தரிசனம் பொய்யல்ல. இந்த பலிபீடத்திலிருந்து புறப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் நிறைவேறுகிற ஒரு காலம் வரும். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் பொய் சொல்லாது. அதற்காக காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை என்று சொல்லுகிற பரலோகத்தின் தேவன் கொஞ்சம் விட்டு கொடுக்க
இருக்கலாம், தப்பில்லை. அழைச்ச அழைப்பு வேற, ஆனா செய்யற வேலை தர்மப்பட ஊழியம். அழைச்ச அழைப்பு வேற, செய்யற வேலை கீபோர்டு வாசிக்கிறதா இருக்கலாம். அழைச்ச அழைப்பு வேற, செய்யற வேலை பாய் விரிக்கிறதா இருக்கலாம். அழைத்த அழைப்பு வேற, விசுவாசியா இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், உன் உருமாலைகள் கச்சைகள் பட்டு பிசாசுகள் அலறி அடித்து ஓடுகிற இந்த வார்த்தையில ஜீவன் இருக்குதுன்னு நம்புகிறவர்கள் கைகளை தட்டி ரம்தராசியா ருகஸ்மதா வகுரபத்தியா அல்மஹம்சியா ஓரபால ஹப்தியாரா கை தட்டி. சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. வாக்குத்தத்தம் பொய் இல்லையா, தீர்க்க தரிசனம் பொய் இல்ல, நீ கண்ட சொப்பன பொய் இல்ல. சகோதரி, நீ டைரி ஃபுல்லா எழுதி வச்சிருக்கிறது பொய் இல்ல, அது கட்டுக்கதை அல்ல, அது என் தேவனுடைய இருதயம். அலாபா ரியாந்தலா ரம்சியாந்தலாபாயா. லூக்கா 5:10 இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? உற்சாகமா இருங்க. இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவன் ஆவாய். இது முதல்னா இந்த நிமிஷம் முதல், henceforth behold. ஆனா அது முதல் மனுஷனை பிடிக்கிறவன் ஆயிட்டாரா? சில நேரம் வாக்குத்தத்தம் முந்தி கிடைக்கும், அதனுடைய நிறைவேறுதல் பிந்தி நடக்கலாம். தர்மப்பண ஊழியத்தை அவன் நிறைவேற்றும் போது அவன் கோபப்பட்டதா பைபிள்ல இல்லை. முறுமுறுத்து நான் ஏன் இதை செய்யணும் அப்படின்னு பைபிள்ல இல்லை. நான் யார் தெரியுமா? நான் இன்ஜினியரிங் படிக்கும் போது எங்க அம்மா ரேஷன் கடைக்கு போக சொல்லும் போதே நான் சொன்னேன் நான் இன்ஜினியர் அப்படின்னு சொன்னேன். இப்ப எங்க அம்மா சொன்னாங்க சோறு வேணா போல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்ஜினியரிங் முடிக்கல, இன்னும் ஃபர்ஸ்ட் இயர் தான் சேர்ந்திருக்கேன். அதுக்கிடையில நான் என்ன சொல்றேன், நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், என்ன போய் ரேஷன் கடையில போய் சீனி வாங்க சொல்றேன்மா. அப்ப பெற்ற அழைப்பு வேற, வாழுகிற வாழ்க்கை வேற, கிடக்கிற வாக்குத்தத்தங்கள் வேற, செய்கிற வேலை வேற. ஆனால் பாஸ்டர் முறுமுறுப்பு இல்லாமல் அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார். கர்த்தர் பார்க்கிறார். சகரியா 4:10 சொல்லுகிறது. எல்லாத்துக்கும் குனியாதீங்க, நேரம் இல்லை. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? கர்த்தருடைய 7 கண்களும் சருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. நான் சொல்றேன், இந்த அற்பமான நாட்களை உலகம் எப்படி பார்க்குதுன்னு தெரியாது, ஆனா கர்த்தராகிய நான் பார்க்கிறேன், அதை சந்தோஷமா பார்க்கிறேன். யாரோ சிலர் அற்பமா வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் பார்க்கிறேன்னு சொல்றாரு, பார்க்கிறேன்னு சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுங்களே, நான் பார்க்கிறேன்னு என் பிள்ளைகளுக்கு சொல்லு. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டிய பவுல். சில நேரம் தோணும், சில நேரம் தோணும், பெருசு பெருசா அழைப்பு கொடுத்தீங்களே, பெருசு பெருசா வாக்கு கொடுத்தீங்களே, இப்படி அற்பமான ஒரு இடத்துல வந்து வாக்குப்பட வச்சுட்டீங்களே, அற்பமா வாழ வச்சுட்டீங்களே ஐயா. வேடிக்கைத்தான் பாக்குறீங்க. என்ன? வசனத்தை உள்வாங்கி ஜெபிக்கணும் தங்கச்சி, வசனத்தை உள்வாங்கி ஜெபிக்கணும் சகோதரா. வசனத்தை உள்வாங்கினா மட்டும்தான் விடுதலை. என்ன? சத்தத்துல இல்ல விடுதலை. வாயத்தரங்க. எத்தனை பேருக்கு அந்த கேள்வி இருக்கு? கேட்ட வாக்கு தத்தெல்லாம் பெருசு பெருசா இருக்கு, ஆனா செய்யற வேலை ரொம்ப அற்பமான வேலை. அததான் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, நான் நடந்த அடிச்சுவடுகளில் தீத்துவும் நடந்து வருகிறானே. அப்படின்னா என்ன? தீத்து என்ன ஊழியம் செய்தார்னா தர்மப்பண ஊழியம். தர்மப்பண ஊழியத்தை பற்றி 3 விஷயம் நான் சொல்றேன். இப்ப என் கூட சொல்லுங்க. அற்பமானது, மதிப்பில்லாதது, கனம் இல்லாதது. கிதியோன் பைபிள்ல இருந்து ஒருத்தங்க நம்ம சர்ச்சைக்கு வர்றாங்கன்னா நமக்கு ஒன்றும் பெரிய எக்ஸைட்மெண்ட் வர போறது இல்லை. கிதியோன் பைபிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வீட்டில் அனாதையா கிடக்குமே ஒரு ப்ளூ கலர் புதிய ஏற்பாடு. அவங்க பேர் கிதியோனியர்கள்னு சொல்றாங்க. கிதியோன் பைபிள்னு சொல்றாங்களே. நீதிமொழிகளும் சுவிசேஷமும் புதிய ஏற்பாட்டும் சேர்த்து ஒரு ப்ளூ கலர்ல ஒரு சின்ன பைபிள் கொடுக்குறாங்களே, அது நம்ம வீட்டில் தையல் மிஷின்ல சும்மா இருக்க. அந்த கிதியோன் பைபிள்ல இருந்து எங்க சர்ச்சைக்கு இந்த வாரம் வர்றாங்கன்னா யாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. கன்னியாகுமரியில இருந்து மகா தீர்க்கதரிசியானவர் வர்றாருன்னா ஃபயர் ஆயிரும். ஒரு பெரிய வர்ஷிப் லீடர் வர்றாருன்னா ஃபயர் ஆயிரும். ஏன்னா அதெல்லாம் மதிப்புள்ளது.
ஆனால் இவங்க ப்ரமோஷனல் ஒர்க் பண்ண வர்றாங்க, அப்படித்தானா? அவங்க வர்றாங்கனாலே நம்ம கிட்ட கொடுத்த உண்டியெல்லாம் திரும்ப கொடுக்கணும். தெரியலன்னு உங்களுக்கு ராங் நம்பர். விஷவாணியில இருந்தோ மிஷனரி ஃபீல்டில் இருந்தோ ஒரு ப்ரமோஷனல் ஒர்க்கர் வந்தா என்ன பெருசா மதிப்பு இருக்காது. இந்த வேலையைத்தான் பவுல் செய்தார். ஆனா பைபிள் சொல்லுகிறது அதை அரைகுறையாக செய்தார் இல்ல, நிறைவேற்றின பின்பு. இந்த வார்த்தையை சொல்லுங்க. எந்த ஒரு அற்பமான நாட்களையும் நீங்கள் நிறைவேற்றணும். அதைத்தான் லாபான் யாக்கோபுக்கு சொன்னார், உனக்கு லேயாள் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். நான் இப்ப சொல்றேன், நீங்கள் அற்பமான நாட்கள் என்று சொல்லி அதை உதறி தள்ளுவதற்கு நீங்கள் அழைக்கப்படவில்லை. அதை நிறைவேற்று. பிடிக்காத நாட்களை நிறைவேற்று. உனக்கு சம்பந்தம் இல்லாத நாட்களை நிறைவேற்று. நீ எதிர்பார்த்திருக்கிற வாழ்க்கையையும் உனக்கு தருவேன். இன்னும் அவ்வளவுதான், 10 நிமிஷம். நல்ல கண்ணை மூடுங்க பார்க்கலாம். அற்பமான நாட்களை யார் அசட்டை பண்ணலாம்? கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. சகோதரி, அந்த சின்ன வீட்டில் நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு கர்த்தர் பார்ப்பார். அந்த வாடகை வீட்டில் எப்படி வாழ்றீங்கன்னு கர்த்தர் பார்ப்பார். அந்த 10 பிள்ளைகளுக்கு நீங்க எப்படி சண்டே ஸ்கூல் நடத்துறீங்கன்னு கர்த்தர் பார்ப்பார். வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். நீங்கள் வாழுகிற அற்பமான வாழ்க்கை கண்காணிக்கப்படுகிறது. நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்கள் அற்பமா எண்ணப்படுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். மற்றவர்கள் உங்களை அற்பமா எண்ணுகிறதையும் கர்த்தர் பார்க்கிறார். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு கர்த்தர் காண்கிறேன்னு சொல்லுகிறார். இந்த அற்பமான வாழ்க்கையை யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் காண்கிறார். அந்த அற்பமான நாட்களை போக்கடிச்சிடாதீங்க. இந்த அற்பமான நாட்களை போக்கடிச்சிடாதீங்க. இந்த அற்பமான நாட்களை விரயம் பண்ணிடாதீங்க. இந்த அற்பமான நாட்கள் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு பிரித்து விட போகிறது. இந்த அற்பமான நாட்கள் தான் உங்களை அழைத்த அழைப்புக்கு பிரித்து விட போகிறது. இது ஒரு சத்தியம். அற்பமான வாழ்க்கையை வாழ தெரியாத உங்களுக்கு விசேஷ வாழ்க்கை என்னத்துக்குன்னு கர்த்தர் விட்டுருவார். நான் பேசுறது கேக்குதா? டைரக்டா இங்க உண்டு மைக்க பிடிச்சிட்டு நிறுத்திடலங்க. அற்பமான வாழ்க்கையில நிறுத்தினா அவன் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு. லூக்கா 14:7 விருந்து வீடுகளில் முதன்மையான இடங்களை வாசிங்க. லூக்கா 14:7 விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அப்போ முதன்மையான இடத்தை தெரிந்து கொள்ளுகிறதை அவர் பார்க்கிறார். நீங்க என்னெல்லாம் செய்யறோங்கிறத அவர் பார்க்கிறாருங்கிற உணர்வு வந்துட்டாலே நிறைய மாறிடும். இந்த மாமியாருக்கு நீங்க காப்பி கொடுக்கறத பார்க்கிறார். அந்த கட்டில படுக்கையா கிடக்கிற அந்த தகப்பனுக்கு நீங்க எப்படி சோறு வைக்கிறீங்கன்னு பார்க்கிறார். சில விருந்தினர்களுக்கு கண்ணாடி கப்பும் சிலருக்கு சில்வர் கப்பும் கொடுக்கறத அவர் பார்க்கிறார். சிலர் வீட்டுக்கு வரும்போது படுக்கையில தலையணை உரைய மாத்துறதும் சிலருக்கு பாய் கொடுக்கறதையும் அவர் பார்க்கிறார். நான் உங்களை சொல்லல, தக்கலை தாண்டி வில்லுகுரின்னு ஒரு ஊர். இப்ப நாம என்ன நினைக்கிறோம், இதை யாரும் பார்க்கலன்னு. அடுத்த கட்டத்திற்கு நிறைய பேர் போக முடியாததற்கு காரணம் தேவன் தங்களுக்கு கொடுத்த அற்பமான வாழ்க்கையை மதிக்க தெரியாதவர்கள். அதான் சகரியா சொல்லுகிறார், கர்த்தருடைய 7 கண்கள். இந்த நொல்ல கண்ணை நிறைய பார்க்குதுன்னா 7 கண் எவ்வளவு பார்க்கும்? இந்த சாதாரண கண்ணை வச்சுக்கிட்டு அவன் என்ன முறைச்சான், அவன் என்ன கிண்டல் பண்ணுனா, அவன் என்ன பார்த்துதான் காரி துப்புனா, 7 கண்கள் எவ்வளவு பார்க்கும்? பூமி எங்கும் சுற்றி வருகிற நல்ல கவனிங்க, அநேகரை கர்த்தர் பிரித்து விடாமல் இருப்பதற்கு காரணம் இது ஒரு தீர்க்கதரிசன சத்தம். ஏன் பிரித்து விடலன்னா, உங்க அற்பமான வாழ்க்கையை நீங்கள் மதிக்காமல் வாழுகிறீர்கள். எஸ், கர்த்தர் பார்க்கிறார். விருந்து கலைக்கப்பட்டவர்கள் முதன்மையான இடத்தை தெரிந்து கொள்ளுகிறதை அவர் பார்த்து, நான் கேட்கிறேன், விருந்து வீட்டுல முதன்மையான இடத்துக்கு சண்டை போடுறத பார்க்கிறார் அப்படின்னா, நம்ம ஊர்ல மட்டும்தான் கல்யாண வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி போய் நிற்போம். நீங்க இல்ல, கல்யாண வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, பின்னாடி போய் சாம்பார் ஊத்துறதுக்கு முன்னாடி பின்னாடி போய் நின்றோம். இதுக்கப்புறம் கழுதை என்னத்தை சாப்பிடன்னு அவன் மூடி வச்சுட்டு போயிடுவான்.
உங்களை சொல்லலை, நீங்க பஃபே சிஸ்டத்தில் சாப்பிட்ற ஆட்கள். கொஞ்சம் கை வச்சுருவாங்க. நான் கேட்கிறேன், விருந்து வீட்டில் என்ன பார்க்கிறார்னா என் ஜெப அறையில எவ்வளவு பார்ப்பார்? விருந்து வீடுகளிலே பார்க்க விரும்புகிற தேவன் என் தனிமையிலே எவ்வளவு என்னை பார்ப்பார். விருந்து வீடுகளிலே என்னை பார்க்கிறவர் எதை செய்தாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வோடு செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் சமைத்தாலும், பரிமாறினாலும், உபசரித்தாலும், ஊழியம் செய்தாலும், கொடுத்தாலும், ஜெபித்தாலும், வாங்கினாலும் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வோடு செய்யுங்கள். ஒவ்வொரு செய்கையும் உச்சிதமாய் மாறும். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் செய்கிற ஒவ்வொன்றும் எனக்கு ஒரு தீர்க்கதரிசன சத்தம் கேட்கிறது. ஒவ்வொன்றும் கண்காணிக்கப்படுகிறது. 13 நாட்கள் உபவாசமும் கண்காணிக்கப்படுகிறது. ஜெப நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, ஆராதனை நேரத்தை எப்படி பயன்படுத்துறீங்க, கண்காணிக்கப்படுகிறது. என் ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் 40 நாள் முழு நேர உபவாசம். கர்த்தர் என்னை கண்காணித்தார். யாரும் இல்லாத ஒரு பாயிலே கொட்டும் ட்ரம்மும் அடித்து கை பொட்டி தெரிக்கிற அளவுக்கு ஆராதித்ததை கர்த்தர் பார்த்தார். பார்த்து சொன்னார், அவன் தன் அற்பமான நாட்களை நிறைவேற்றின பின்பு அவனை நான் அழைத்த அழைப்புக்கு குறித்து விடுங்கள். இன்றைக்கு எத்தனை பேருடைய ஆவியோடு தேவன் பேசுகிறார். கண்காணிக்கப்படுகிறீங்க. வாலிப பிள்ளை, நீ கண்காணிக்கப்படுகிறீங்க. அன்பு தாயாரே, அந்த குடும்பத்தில் நீ அற்பமா எண்ணப்படுகிறது. கண்காணிக்கப்படுகிறீர்கள். உதாசீனப்படுத்தப்படுகிறது. கண்காணிக்கப்படுகிறது. வேலை ஸ்தலத்தில் நீங்கள் படுகிற பாடுகள் கண்காணிக்கப்படுகிறது. சரியாய் வாழ்ந்து விடுங்கள். சரியாய் வாழ்ந்து விடுங்க. ஜெபிக்க மனசு இல்லையாமா? யாரும் பார்க்கல நினைக்காதீங்க. ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஐயோ நான் இவ்வளவு பாடுபடுறேன். இல்ல, ஒருவர் பார்க்கிறார். விருந்து வீடுகளில் முதன்மையான இடத்தை தெரிந்து கொள்ளுவதை ஒருவர் பார்க்க முடியுமானால் எத்தனை அதிகம் உன் அந்தரங்கத்தை பார்ப்பார், எத்தனை அதிகம் உன் தனிமையை பார்ப்பார், எத்தனை அதிகம் உன் பாடுகளை பார்ப்பார். ஆகாரே, என்னை யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்காத, உன்னை ஒருவர் காண்கிறார். கைகளை தட்டணும்னா கைகளை தட்டுங்க. பார்க்கிறாரு அப்படின்னு நினைச்சு வாழ பழகுங்க. பார்க்கிறாருன்னு நினைச்சு ஜெபிக்க பழகுங்க. பார்க்கிறாருன்னு நினைச்சு கொடுக்க பழகுங்க. பார்க்கிறாருன்னு நினைச்சு உபசரிக்க பழகுங்க. இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஏனெனில் அவர்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட அவருடைய தூதர்கள் அவருடைய பரமபிதாவை தரிசிக்கிறார்களே. ஒரு ஸ்தானத்தை நீ இழந்து போவதற்கு காரணம் அந்த அற்பமான நாட்களை நீ மதிக்காமல் இருப்பதுதான் என்று ஆவியானவர் திருவுள்ளப்பட்டுகிறார். நாம 100 ரூபாய்க்கு கணக்கு எழுதாத உங்களை 1 லட்சம் ரூபாயில எப்படி நம்ப முடியும்? 100 ரூபாயில கணக்கு எழுதாத உங்களை கொஞ்சம் ஆடுகள்ல ஒரு ஆடை சிங்கம் பிடிச்சிட்டு போன போது அந்த அற்பமான வேலை, அப்பாவுடைய ஆடு தானே, சிங்கம் பிடிச்சிட்டு போயிட்டுன்னு சொல்லாம அந்த அற்பமான நாட்களை நிறைவேற்றினான். ஆடுகளுக்கு பின்னே அலைந்து அவனை இஸ்ரவேலுக்கு அதிபதியாய் மாற்றினான். ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், என் அற்பமான நாட்களை நான் நிறைவேற்றணும். சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஒன்றும் இல்லை, வேற ஊழியர்கள் மூலமாக உங்ககிட்ட ஆண்டவர் பேசுவார். மற்றவங்க கை உயர்த்துங்க. என் அற்பமான நாட்களை நான் ஸ்தோத்திரத்தோடு நிறைவேற்றணும். என் அற்பமான நாட்களை நான் ஸ்தோத்திரத்தோடு நிறைவேற்றணும். கீபோர்டில் கை வைங்களேன் ப்ளீஸ். வாய்த்தரங்க. என் அற்பமான நாட்களை நான் நிறைவேற்றணும். கண்ணை மூடுங்க. என் அற்பமான நாட்களை சீக்கிரமா நான் முடிக்கிறேன். தோஷமாய் தோன்றும் என்னோடு என்னை தாதன் செய்க இல்லா என்னை அவர் நடிச்சாரோ அவர் என்னை இந்த அற்பமான வாழ்க்கையை அனுமதிச்சது நீங்கண்ணா. சந்தோஷமா அதை வாழ்றேன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். கஷ்டமா இருக்கு என்ன கை உயர்த்த? அது குடும்பமா இருக்கட்டும், அது ஊழியமா இருக்கட்டும், அது தொழிலா இருக்கட்டும், இந்த தர்ம ஊழியத்தை எனக்கு தந்தது நீங்களானா சந்தோஷமா செய்வேன்னு சொல்றவங்க என்னே அவர் அடிச்சாரோ அவர் என்னை தோஷமாய்
സന്തോഷമായിട്ടുന്നു എന്നോട് நீங்க பாடணும். എന്റെ നാളും ചെയ്യയില്ല என்னை அவன் അടിച്ചാലും தேவ பிரசன்னத்தை உணர்ந்து അവർ എന്നെ സ്നേഹിക്കുന്നു എന്നെ അവൻ അടിച്ചാലും അവർ എന്നെ സ്നേഹിക്കുന്നു എന്നെ അവൻ അടിച്ചാലും பாடுங்க. അവർ എന്നെ സ്നേഹിക്കുന്നു துக்கத்திலே பானபாத்திரம் ദുഃഖത്തിന്റെ പാനപാത്രം കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്നാൽ once again ദുഃഖത്തിന്റെ പാനപാത്രം കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്നാൽ സന്തോഷത്തോടത് വാങ്ങി சத்தம் உயரட்டுமே. ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ സന്തോഷത്തോടത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ ஒரே ஒரு தடவை സന്തോഷത്തോടത് വാങ്ങി இந்த அற்பமான வாழ்க்கையில என்ன நிறுத்துறது நீங்களானா? ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ ஒரு வார்த்தை ஜெபிங்களேன். ஆண்டவரே, இந்த தர்ம ஊழியத்தை மாறி இந்த அற்பமான மதிப்பில்லாத ஏதோ ஒன்றை செய்ய வைக்கிறது நீர் ஆனால் அதை சந்தோஷத்தோடு செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். அதை நீர் பார்க்கிறீர் என்கிற உணர்வோடு செய்கிறேன். சகோதரி, நான் சொல்லட்டா, நீங்க உங்க வீட்டுல வேலை செய்யறத கர்த்தர் பார்க்கிறாருன்னு நினைச்சு செய்யுங்க. அந்த வேலையில ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும். அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ கர்த்தர் என்ன பார்க்கிறாருன்னு நினைச்சு செய்யுங்க. லாங் 10 years, நீண்ட 10 வருஷங்களுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ப தொடங்கினார். உடனே நம்பிடல, உடனே எதையும் நம்பி தந்துடல, உடனே நம்பி கையில மயக்க தந்து 4 பேருக்கு முன்னாடி என்ன நிறுத்திடல. அற்பமான நாட்களை நிறைவேற்றிட்டான் நான் பார்த்தா. இந்த கவனிங்க, மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல அந்த 3ஆம் 6ஆம் 9ஆம் 11ஆம் மணி வேலையாட்கள் இருந்தாங்கல்ல, அதுல அந்த 3ஆம் மணி வேலையாட்கள் 3 மணியிலிருந்து வேலை செய்யறாங்க, அப்படித்தானா? சிலர் 6 மணியிலிருந்து, சிலர் 9 மணியிலிருந்து, சிலர் 11ஆம் மணிக்கு போய் வேலைக்கு கூப்பிடுறாங்க. எத்தனாவது மணிக்கு? 11ஆவது மணிக்கு. வேலை முடிய போது 12 மணிக்கு. எத்தனை மணிக்கு வேலைக்கு கூப்பிடுறாரு? இது ஒரு மதிப்பற்ற செயலை போல காணப்படலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய கல்யாணம் பத்திரிக்கை வைக்கும் போது, கல்யாணத்துக்கு முந்தின வாரம் பத்திரிக்கை வச்சதுக்கு சண்டை. கடைசி பத்திரிக்கை வைக்கிறப்ப நீ மதிக்கலன்னு தானே அர்த்தம். நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அப்ப 11ஆம் மணிக்கு ஒருவனுக்கு அழைப்பு கொடுக்கிறார் அப்படின்னா அவனுக்கு இன்விடேஷன் ரொம்ப லேட்டா போகுது. இப்ப இவனுக்கு 2 வாய்ப்பு இருக்கு. இந்த 1 மணி நேரத்துல நான் என்ன செய்திட முடியும் அப்படின்னு அதை அசட்டை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணன் சொல்லுங்க, ஆமாவா? இந்த 1 மணி நேரத்துல நான் என்ன சாதிச்சிட முடியும்? இந்த 1 மணி நேரத்துல எனக்கு அழைப்பு கொடுக்கிறாரு, இந்த 1 மணி நேரத்துல நான் என்ன செய்திட முடியும்? எத்தனையோ முகாம்கள்ல என்ன கூப்பிட்டுட்டு மதியானம் சாப்பிடுற நேரம், ஜனங்கள் டயர்டா இருக்கிற நேரம், அந்த 2 to 3 மணி வரைக்கும் தருவாங்க. எனக்கு இப்ப 2 வாய்ப்பு இருக்கு பாஸ்டர். அசட்டை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை ஏற்றுக்கொண்டு அதை கனம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு.
கேட்கல. இந்த ஒரு மணி நேரம் தானே, இதுல என்ன சாதிச்சிட முடியும்னு நினைச்சு அவன் அதை டிக்ளைன் பண்ணல, அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு மணி நேரத்தை வந்தா. என்ன நடந்தது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, பிந்தி வந்தவர்களாகிய அவர்களுக்கும் ஒரே பணம் கூலி கொடுத்து அவர்களை சமமாக்கினார். நான் சொல்றேன், அசட்ட மட்டும் பண்ணாம இருந்து பாருங்க, உங்களை தூக்கி வைத்து கொண்டாடுவார். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. யாரோ சிலரோடு தீர்க்க தரிசனமா பேசுறார். என்ன மதிக்கல, என்ன நிலைநிறுத்தல, என்ன சீரியஸ் ஆயிடுங்க, சீரியஸ் ஆயிடுங்க. கடைசி ஒரு மணி நேரம் தானே, இந்த ஒரு மணி நேரத்தில் என்ன மதிக்கல, இல்ல இல்ல, அதை அற்பமா எண்ணல. கர்த்தர் பார்க்கிறார், தோட்டக்காரன் பார்க்கிறார், எஜமானன் பார்க்கிறார் என்கிற பாரத்தோடு அந்த ஒரு மணி நேரம் திராட்சை தோட்டத்துக்கு வந்தா. அம்மா நினைச்சு பார்த்திருப்பானா? அவன் சரித்திரம் மாறிட்டு, அவன் சரித்திரம் மாறிட்டு. பகலின் வெயிலிலும் உஷ்ணத்திலும் கஷ்டப்பட்டவர்களுக்கு இவனை சமமாக்கினார். இங்க இருக்கிற சிலருக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், அற்பமா மட்டும் எண்ணாம கர்த்தர் கொடுத்தது சின்னதோ பெரியதோ கனப்படுத்தி செய்யுங்க. கடைசி நிமிஷம் சொன்னா என்ன, முந்தி சொன்னா என்ன, பிந்தி சொன்னா என்ன, லாஸ்ட் சொன்னா என்ன, கர்த்தர் தந்ததானா சந்தோஷத்தோடு செய்வேன்னு சொல்லி பாருங்க. இதோ உன்னை பகுத்து காண்பிக்க போகிறார். எல்லாரும் கேட்க போறாங்க, போன வருஷம் வந்தவளுக்கு எப்படி இப்படி கரம் கிடைத்தது, பிந்தினவர்களுக்கு எப்படி இப்படி மகிமாய். புரிஞ்சவங்க மட்டும் கைகளை தட்டுங்க. அதுர மனதனகடகசையா, நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றுங்க. அற்பமான நாட்களை நிறைவேற்றுங்க. பாஸ்டர், சம்பூர்ணமான நாட்கள் வருகிறது. கர்த்தர் உங்களை பிரித்து விட போகிறார். தேசத்தில் சிலதை தனித்துவப்படுத்தி காட்ட போகிறார். 1000 பேர் நடுவில் இந்த ஊழியம் தனித்துவமாய் தெரிகிற காலம் வருகிறது. உன் பிள்ளைகள் எங்க போய் நின்னாலும் தனித்துவப்படுத்தப்படுவார்கள். யோபுவின் குமாரத்திகள் சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இலா மசியா கதா உடரகதியா அல்பஹம்சியா, கைகளை தட்டி அபிஷேகம் பெற்றவர்கள். லபாயோ மசியா கதா ருகதா லபா ரகதா ரகதே ரியந்தலா உடரபலபா ரியந்தலபா. இந்த கடைசி ஒரு மணி நேரம் நினைக்காதீங்க, ஐயோ எனக்கு சின்ன பொறுப்பு இல்ல. மதிச்சு பாருங்க தங்கச்சி, மதிச்சு பாருங்க. ஒருவேளை இவன் தன்னை அவமானப்படுத்துகிறதா கூட இதை நினைச்சிருந்திருக்கலாம். எல்லாரையும் 3 மணிக்கும் 6 மணிக்கும் 9 மணிக்கும் கூப்பிட்டுட்டு என்ன 11 மணிக்கு கூப்பிடுறீங்க, கடமைக்கு கூப்பிடுறீங்களான்னு கூட நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா அவன் அதை அப்படி பார்க்கல. அவன் நம்மள மாதிரி இல்லை, அவன் தெய்வீக கண்ணோட்டத்தில் பார்த்தான். ஒருவேளை இது ஆண்டவர் எனக்கு வைக்கிற பரீட்சையா கூட இருக்கலாமே. நான் சொல்றது புரியுதுன்னு சொல்றவங்க, உங்க அற்பமான வாழ்க்கை உங்களுக்கு வைக்கிற பரீட்சையா இருக்கலாம். ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மாவட்டத்தில் தேவிப்பட்டணங்கிற ஒரு இடத்துல 3 நாள் கன்வென்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க. பெரிய எதிர்பார்ப்போடு ஜெபம் பண்ணிட்டு போனேன். பாஸ்டர் அம்மா பிள்ளைகளை தவிர்த்து ஒரு 6 பிசாசு பிடிச்சவங்களை சங்கிலினால கட்டி போட்டிருந்தாங்க. அங்கேயே யூரின் மோஷன், சோரெல்லாம் சதறி கிடக்குது, குமட்டல் வருது. எனக்கு மாம்சம் சொல்லுது இந்த இடத்த விட்டு போனேன். ஆவியில் ஒரு சத்தம் கேட்குது, நிறைவேற்றினதுனால தான் ஏசப்பா அவங்களை இங்கே கொண்டு நிறுத்தியிருக்காரு பிரதர்னு அவர் சொன்ன போது தான் நான் புரிந்து கொண்டேன். ஓஹோ, அந்த அற்பமான நாட்கள் தேவன் எனக்கு வைத்த பரீட்சை என்று. இப்போ இதை உங்கள் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க. உங்கள் குடும்பத்தில் சில அற்பமான நாட்கள், நீங்கள் கடந்து வருகிற பாதையில் சில அற்பமான நாட்களை நிறைவேற்றாமல் வந்துடாதீங்க. உங்களை அடுத்த கட்டத்துக்கு கர்த்தரால் பிரித்து விட முடியாமல் போய்விடும். கர்த்தர் பார்க்கிறார். ஒரே ஒரு வசனத்தை படிப்போமா? அவன் அந்த 1 மணி நேரத்தை கனம் பண்ணினது போல நீங்கள் நினைக்காதீங்க சிஸ்டர். 5 நிமிஷம் தான் நினைக்காதீங்க. அந்த 5 நிமிஷம் உங்கள் சரித்திரத்தை மாற்ற முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? அந்த கடைசி 10 நிமிஷம் ஜெபம் உங்கள் சரித்திரத்தை புரட்ட முடியும். அந்த 4 குஷ்டரோகிகள் எடுத்த கடைசி நிமிட முடிவு, இங்கே இருந்தாலும் சாகத்தான் போகிறோம், அங்கே போனாலும் சாகத்தான் போகிறோம், ஒருவேளை அங்கே போனால் நாம் பிழைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னார்கள். அங்கே போனார்கள். அவர்கள் பிழைத்தது மட்டுமல்ல, எலிசா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள்.
செய்வார்கள். நான் சொல்லுகிறேன், கடைசி நிமிஷம் அற்பமானதை நினைக்காதீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களை அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போய்விடும். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 16:6. நம்ம ஜெபிக்க போறோம். ஆதியாகமம் 16:6. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறார், உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார். ஏற்கனவே அவளை கொடுமைப்படுத்திட்டு தான் இருக்கிறா. இப்ப இவர் வேற லைசன்ஸ் கொடுக்கிறார். அவன் உன் கையில இருக்கிறா, உன் பார்வைக்கு நலமானபடி செய்யணும். சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியினால் ஆகார் அவளை விட்டு ஓடி போனாள். அற்பமான நாட்களை யாரும் நேசிக்க முடியாது. போர் அடிக்குது என்ன? கடினமான நாட்களை யாரும் நேசிக்க முடியாது. கடினமான நாட்களை விட்டு விலகி ஓடணும்னு தான் தோணும். கடினமான நாட்களை விட்டு அவள் விலகி ஓடுகிறாள். 9வது வசனம் வேகமா வாசிங்க. 9. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் ஆட்சி அரண்டைக்கு திரும்ப போய் அவள் கையின் கீழ் அடங்கீர். நல்ல கவனிங்க. சாராளுக்கிட்ட இருந்து அடி வாங்கி கஷ்டப்படுத்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு ஓடி போகிறாள். இப்ப இவளை யாரை சந்திக்கிறா? நானே சொல்லிடுறேன், கர்த்தருடைய தூதனானவர். இப்ப இவளுக்கு என்ன தோணி இருக்கும் தெரியுமா? இனி கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்ற போறார், எனக்காக சாராளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறா பாருன்னு இப்படி எல்லாம் நினைச்சிருப்பா அந்த அம்மா. ஆனா அதான் நடக்கல. எனக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு பார்த்தா அவளுக்கு சப்போர்ட் பண்றார். இப்போ தான் கண்டது தேவன்தான், தான் தரிசித்தது தான் பெற்றது தேவன்தான் என்று ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும், தேவனை சந்திக்கிற நான் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ளதானே போறேன். கவனமா கேளுங்க. ஒவ்வொரு உபவாச கூட்டத்திலும் தேவ திட்டமோ தேவ வார்த்தையோ என்ன தொடும்போது நானும் நீங்களும் என்ன நினைக்கிறோம்? இனி என் வாழ்க்கை மாறும்னு. நிறைய நாட்கள் சொப்பனங்கள் கண்ட போது நான் நினைச்சிருக்கேன், இன்னையிலிருந்து என் வாழ்க்கை மாறும்னு. ஆனாலும் திரும்பவும் பழைய வாழ்க்கை. எத்தனை பேருக்கு புரியுது? எங்க கர்த்தருடைய தூதனானவரை சந்திக்கிறான். ஆமா தானா? இப்ப இவன் என்ன நினைச்சிருப்பா? போது இனி என் வாழ்க்கை மாற போகிறது, என் ஜீவிதத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். இனி சாராளுக்கிட்ட நான் அடிமையா இருக்க போறதில்லை. கர்த்தர் என் பகைஞரை தண்டிக்க போகிறார், வாழ்க்கையை தரப்போகிறார், புதிய மேன்மையை தரப்போகிறார், புதிய மகிமையை தரப்போகிறார்னு ஒருவேளை நினைச்சிருந்திருக்கலாம். ஆமாதானா? இவ்வளவு சொப்பனங்களும் இவ்வளவு தரிசனங்களும் தேவனையே அவள் தரிசித்த பிறகும் அவள் திரும்பவும் எங்க தான் போறா? சொல்லுங்க, திரும்பவும் எங்க போற சொல்லுங்க? பழைய நாச்சியார் அண்டைக்கு போற. என்னை சந்தித்தது கர்த்தரானால், நான் பார்த்த சொப்பனம் சரியானால், நான் கேட்ட தேவ சத்தம் சரியானால், நான் ஏன் பழைய வாழ்க்கைக்குள்ள திரும்பி போறேன்னு கேட்டா ஆண்டவர் சொல்றதுக்கான பதில் என்ன தெரியுமா? இன்னும் அற்பமான நாட்களை நீ நிறைவேற்றல, பாதியில ஓடி வந்திருக்கிற மீதமுள்ள நாட்களையும் நிறைவேற்று. இப்ப நான் சிலருக்கு சொல்றேன், நீங்க கண்ட சொப்பனம் பொய் அல்ல, உங்களோடு பேசின தேவன் பொய் அல்ல. ஆனால் உங்களை ஏன் திரும்பி பழைய இடத்துக்கு அனுப்புறாரு? எத்தனை பேருக்கு அந்த கேள்வி இருக்கு? ஒத்துக்கிட்டா தான் தலை மேல வானம் இடிஞ்சு விழுந்துருமே. கொஞ்சம் கையை உயர்த்துங்களேன். கொஞ்சம் எத்தனை பேருக்கு அதை உணர்றீங்க? சொப்பனம் கண்ட சாதிச்சிட்டேளம்மா. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. வாக்குத்தத்தம் பெற்றும் சொப்பனம் பெற்றும் திரும்பவும் பழைய வாழ்க்கைக்குள்ளதான் போறேன். இப்ப நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நம்பவா சந்தேகப்படவா? நான் பெற்றுக்கொண்ட சொப்பனத்தை நம்பவா சந்தேகப்படவா? நான் கண்ட தேவ தூதனானவர் சரியானவராக இருந்தால் என்ன பழைய வாழ்க்கைக்கு அவர் அனுப்பியிருக்க மாட்டார் தானே? ஆனால் கர்த்தருடைய, கவனமா கேளுங்க, கர்த்தருடைய தூதனானவர் சொல்றார், நான் இன்னைக்கு உன்னை திரும்ப அனுப்புறதுடைய காரணம் உனக்கு தெரியாது. ஏன் உன்னை திரும்ப அனுப்புறேன் தெரியுமா? உன் கோர்ஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, நீ நிறைவேற்ற வேண்டிய நாட்கள் இன்னும் முடியல, அதனால உன்னை திரும்பி அனுப்புறேன். ஒரே ஒரு வசனம் படிங்க, நாம ஜெபிக்க போறோம். ஆதியாகமம் 21:14. ஆதியாகமம்
ஆதியாகமம் 21:14. Genesis 21. ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி, இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க, அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து சாட்சியை பார்க்கிறேன். புரிஞ்சவங்க கை தட்டுங்க. இல்ல, எப்படியாகிலும் தப்பிட்டா போதும், எப்படியாகிலும் ஜெயிச்சிட்டா போதும். ஆண்டவர் சொல்றாரு, எப்படியாகிலும் ஜெயிச்சிட்டா தப்பிச்சிட்டா இல்ல, உன் சாட்சி முக்கியம். நீ ஓடி போனவன், தாக்கு பிடிக்க முடியாம ஊரை விட்டு ஓடி போனவன் அல்ல. நீ அடங்கி இரு, உன்னை அனுப்பி வைப்பார்கள். கைகளை தட்டுங்க. உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அனுப்புகிறது என்பது தெய்வீகம், ஓடி போகிறது மனுஷீகம். இன்னைக்கு சில குடும்பங்களுக்கு, ஊழியம் செய்கிற சிலருக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், கடினமாய் நடத்தப்படும் போது எங்கேயாவது போயிடலான்னு தோணும். ஆனா வாழ்நாள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆகார் ஓடி போனவள், ஆகார் ஓடி போனவள். உனக்கு உயர்வு கிடைக்கும், மேன்மை கிடைக்கும், நீ ஆசீர்வதிக்கப்படலாம், விடுதலையோடு வாழலாம், சுகபோகமாய் வாழலாம். ஆனா வாழ்நாள் எல்லாம் உலகம் என்ன சொல்ல தெரியுமா? ஆகார் ஓடி போனவன், ஆனா இனி ஒருத்தன் நேரா கை நீட்ட முடியாது. ஏன்னா நீ ஓடி போகல, நீ அனுப்பி வைக்கப்படுவாய். இங்க இருக்கிற சிலருக்கு சொல்றார், அனுப்பி வைக்கப்படுவீர்கள். புரிஞ்சவங்க மட்டும், புரிஞ்சவங்க மட்டும், புரிஞ்சவங்க மட்டும். என் நாட்களை நான் நிறைவேற்றணும், என் நாட்களை நிறைவேற்றணும். ஏன் திரும்ப திரும்ப பழைய வாழ்க்கைக்குள்ள போறேன்? எத்தனை பேருக்கு இந்த கேள்வி இருக்கு? ஏன் திரும்ப திரும்ப கர்த்தருடைய சத்தம் கேட்டோம் தேவ சித்தம் செய்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல தேவ தொடுதல் இருக்கு, அபிஷேகம் என் மேல இறங்கி வர்றதை உணர்றேன், ஆவியில நிரம்புறேன், ஒவ்வொரு தடவையும் கை தட்டுறேன், ஒவ்வொரு தடவை உபவாச ஜெபத்துக்கு வந்துட்டு போகும்போதும் இன்னைக்கு மாறிடும், நாளைக்கு மாறிடும் நினைக்கிறேன். ஆனா திரும்ப திரும்ப பழைய இடத்துக்கு நான் ஏன் போறேன்னா, இன்னும் கோர்ஸ் முடியல, கோர்ஸ் முடியல. கோர்ஸ் முடிஞ்ச பிறகு நானே என் பிள்ளையை அனுப்புவேன்னு சொல்லு. கோர்ஸ் முடியட்டும், கோர்ஸ் முடியட்டும். எத்தனை பேர் தேவ சத்தம் கேட்கிறீங்க? கோர்ஸ் முடியட்டும். கொஞ்ச நாள் சகிப்புத்தன்மை கேளுங்க. ஏசப்பா, என் நாட்களை நிறைவேற்றி எனக்கு கிருபை தாங்க. ஏசப்பா, நான் ஓடி போயிடக்கூடாது, நான் ஓடி போயிடக்கூடாது. தாக்கு பிடிக்க முடியாம ஊரை விட்டு போயிட்டான்னு சொல்லக்கூடாது, தாக்கு பிடிக்க முடியாம கடன் அடைக்க முடியாம வெளியூர் போயிட்டான்னு சொல்லிடக்கூடாது. இதே இடத்துல இரு, நீ அனுப்பி வைக்கப்படுவாய். அடுத்த தடவை உன் பெற்றார் வீட்டுக்கு போகும்போது நீ வெறும் கையாய் போவதில்லை. உன் தோளில பிள்ளை, உன் கையில அப்பம், உன் பாத்திரத்துல தண்ணி. கையை தட்டுங்க. சத்துருடைய தந்திரம் உன்னை வெறும் கையை அனுப்பணும்னு அந்த ஆண்டவருடைய திட்டம். உன் கையில அப்பம், ஒரு துருத்தி தண்ணி, புள்ள ரபா கத்தரா உடரபலபா. தேசத்துக்கு உன்னை அனுப்பும் போது வெறும் கையோடு அனுப்ப மாட்டார், வல்லமையோடு, அபிஷேகத்தோடு, ஃபயர். கைகளை தட்டுங்க. வரங்களோடு. ஏய், நீ வாழாவட்டியா அல்ல, சாதித்தவளாய் அனுப்பி வைக்கப்படுவாய். எஸ் ரிகத்தரா ரபலா அப்தராதியா. வெளிக்க பார்க்காம வாயை திறந்து ஆராதிக்க தொடங்குங்க, ஆராதிக்க தொடங்குங்க. எத்தனை பேர் உணர்த்தப்படுறீங்க? எத்தனை பேர் உணர்த்தப்படுறீங்க? எத்தனை பேர் உணர்த்தப்படுறீங்க? ஓஹோ, என் சாட்சி முக்கியம் ஆண்டவரே, என் சாட்சி முக்கியம். உயர்வுகளை பார்க்கிறவர்கள், மேன்மைகளை பார்க்கிறவர்கள் சில நேரம் சாட்சியை மறந்து போறாங்க. ஆனா ஆண்டவர் உயர்த்தும் போது சாட்சியோடு உயர்த்த விரும்புகிறார். கையை உயர்த்துங்க, நம்ம ஜெபிப்போம். ஒரு 5 நிமிஷம் கையை உயர்த்துங்கம்மா. என்ன 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 நம்பிக்கையில் நீங்க இருக்கிறீங்க? கையை உயர்த்துங்க. வசனத்தை நம்புறீங்க தானே? உங்க சத்தம் உயர்த்தப்படட்டும். ஏன்பா திரும்ப திரும்ப அதே வாழ்க்கை? ஒரு நிமிஷம் மனசு விட்டு ஜெபிச்சிருங்களேன். நான் பாஸ்டர் கையில கொடுக்கிறேன். ஒரு சொப்பனம் கிடைக்கும் போது என் மனசு சொல்லுது, இனி என் வாழ்க்கை மாறிடும். ஒரு பிரசங்கம் எனக்கு நேரே வரும்போது என் மனசு சொல்லுது, இனியாவது என் வாழ்க்கை மாறும். ஆனா வெளியில சொல்ல முடியல. திரும்பவும் பழைய வாழ்க்கைக்குள்ளதான் போறேன். திரும்பவும் நாச்சியார் அண்டைக்கு, திரும்பவும் அதே வீட்டுக்கு, திரும்பவும் அதே பாதை, திரும்பவும் அதே அவமானம். ஆனா ஆவியானவர் சொல்றார், அது நிரந்தரம் அல்ல,
அது நித்திய காலமா இருப்பதில்லை. அந்த நாட்களை மட்டும் என் பிள்ளைகளை நிறைவேற்றின சொல்லு. அவர்களை நானே அதிகாலமே எழுந்து அவர்களுக்கு நியாயம் செய்வேன். சகோதரி, நீங்க மட்டும் அந்த அற்பமான நாட்களை நிறைவேற்றிட்டீங்கன்னா உங்க கேஸ் தான் முதல்ல, உங்க ஃபைல் தான் முதல்ல. அதிகாலமே எழுந்து நான் அதற்கு நியாயம் செய்வேன். அதிகாலமே ஆபிரகாம் எழுந்து ஒரு அப்பத்தை ஒரு துருத்தி தண்ணீரையும் பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அனுப்பிவிட்டார். என் பிள்ளைகளுக்கு சொல் என்று ஆவியானவர் சொல்லுகிறார், அனுப்பி வைக்கப்படுவீர்கள். ஓடி போனால் என்று அல்ல, அனுப்பி வைக்கப்படுவார். ரபலதா ரியாதலா. வாயத்தரங்க, 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 வாயத்தரங்க. இப்போ ஒரு நிமிஷம் அமைதியா. யாரை பிரித்து விடுவா? யாரை கர்த்தர் பிரித்து காண்பிப்பார்? அற்பமான நாட்களை நிறைவேற்றினவர்கள். வாக்குத்தத்தத்துக்கும் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லைனாலும் முறுமுறுப்பு இல்லாமல் ஸ்தோத்திரம் இல்லாமல் அந்த நாட்களை நிறைவேற்ற நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க உங்க வலது கரங்களை உயர்த்தி காட்டுங்க. எல்லாரும் இல்லை, சாதிச்சவங்க கை கீழே போட்டுக்கோங்க, மற்றவங்க கை உயர்த்துங்க. இந்த அற்பமான நாட்களை நிறைவேற்ற நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க, என்ன ஒரு அற்பமான பாதையில கர்த்தர் நடத்துகிறார். பிரதர், நீங்க சொன்ன மாதிரி சில அற்பமான பாதையில நான் போறேன். கேட்டு கேட்டு கையை உயர்த்தாதீங்க. அது யாருக்கு வேணும்? அது எதுக்கு வேணும்? கொஞ்சம் கையை உயர்த்துங்க. நல்ல கையை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒப்பு கொடுக்கிறவங்க அப்படி எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். எழும்ப முடியாதவங்க உட்கார்ந்துக்கிட்டு கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆவியானவர் உங்களோடு பேசியிருப்பாரானால் அந்த அற்பமான நாட்களை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலைகள் ரொம்ப சொற்பம். அந்த நாட்களை விட்டு ஓடி போலான்னு தோணும். அந்த நாட்களை மதிக்க கூடாமல் தோணும். அந்த நாட்கள் எண்ணப்படாமல் போகும். ஆனால் அந்த அற்பமான நாட்களை நிறைவேற்றி முடித்த பிறகு நீங்கள் கூட உங்கள் புத்தி மண்டலத்தில் யோசிக்க முடியாத அளவில் கர்த்தர் உங்களை பிரித்து காண்பிக்க போகிறார். உங்களை பிரித்து காண்பிக்க போகிறார். உங்களை பிரித்து விட போகிறார். உங்களை புத்தி மண்டலங்களுக்கு அப்பாற்பட்ட ரீதியில். நான் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்றேன், ஓடி போனாள் என்று அல்ல, அனுப்பி வைக்கப்பட்டாள். நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். 38 வருஷம் காத்திருந்தவன எல்லார் போன பாதையில போக விடாம அவனை தனித்துவப்படுத்தி காட்டினது போல ஜபிக்கிறவனுக்கும் ஜபிக்காதவனுக்கும், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிக்க போகிறார். வாழ்க்கையின் கட்டாயம், வாழ்க்கையின் நெருக்கங்கள் வரும்போது ஏதாவது ஒரு வழியில போயிருவோம், மற்றவங்க போன பாதையில போயிருவோம் மனசும் மாமிசமும் சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீயே நினைத்தாலும் உன்னை எல்லார் போன பாதையில விடமாட்டேன். உன்னை பிரித்து காண்பிக்கிறவர். கைகளை தட்டுங்க. ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. அற்பமான நாட்களை நிறைவேற்ற ஏற்றுக்கொள்ள கர்த்தர் சிலருக்கு பலன் தருகிறார். பலன் தருகிறார். ஓடி போகணும்னு நினைக்காதீங்க. எங்கேயாவது போயிடலாம் நினைக்காதீங்க. திரும்பவும் உன் ஆட்சியார் அண்டைக்கு போய் அடங்கி இரு. உன் நாட்களை நிறைவேற்று. நானே அப்பமும் ஒரு துருத்தி தண்ணீரும் இதோ பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அதிகாலமே உனக்கு நியாயம் செய்வேன். வானம் திறக்கப்படுவதாக. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது பிரித்து விடுகிற ஒரு காலம் பிரித்து விடுகிறார். உலகத்தில் இருந்து பாவத்திலிருந்து அசுத்தத்திலிருந்து எல்லாரை போல அல்ல, நீ பிரித்தெடுக்கப்பட்டவர், நீ விசேஷமானவர் என்பதை இந்த உபவாச கூட்டத்தில் பிரித்து காண்பிக்கிற ஒரு அபிஷேகம். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. சில பேரது கிருபை 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 கிருபை.
திரும்பி திரும்பி பழைய வாழ்க்கைக்குள்ள போறேன்னு நினைக்காதீங்க. திரும்பி திரும்பி பழைய வாழ்க்கைக்குள்ளே போறேன், வாக்குத்தத்தம் பொய்யா நினைக்காதீங்க. வாக்குத்தத்தத்துக்கு வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. தர்ம ஊழியத்தை நிறைவேற்றணும், சில அற்பமான நாட்களை நிறைவேற்றணும். ஸ்தோத்திரத்தோட கர்த்தர் பார்க்கிறார். ஏசப்பா பார்க்கிறார். என் கணவர் பார்க்கல, ஆனா ஏசப்பா பார்க்கிறார். என் அம்மா அப்பா பார்க்கல, ஏசப்பா பார்க்கிறார். என் ஸ்தாபனம் பார்க்கல, ஏசப்பா பார்க்கிறார். எனக்கு தலைமையா இருக்கிற ஊழியக்காரர் பார்க்கல, ஏசப்பா பார்க்கிறார். யார் என்ன பார்த்தாலும் பார்க்கலனாலும் அந்த வயதான மாமியாரை கவனிக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். அந்த குடும்பத்தில் நீ நெருக்கப்படுகிறத கர்த்தர் பார்க்கிறார். பார்க்கிறவர் சும்மா இருக்க மாட்டார், இருக்க மாட்டார். உன்னை புறப்பட பண்ணுவார். உனக்கு நீ ரியாசனா உடனகதனாசியா. இதே வருஷத்தில் சிலர் அனுப்பிவிடப்படுவீர்கள். என்ன அடிச்சாலு அவன் என்னை சிநேகிக்கு என்ன அடிச்சாலு கையை உயர்த்த முடிந்தவர்கள் அவன் என்னை சிநேகிக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், ஏதோ கூட்டத்துக்கு வந்தோம், கை தட்டணும், சத்தத்தை எழுப்புறது இல்ல. புரோட்டோகால்ஸ். சில காரியத்தை நிறைவேற்றினா தான் உங்களை பிரித்து விடுவா. சிலதை நீங்க நிறைவேற்றாம ஸ்கிப் பண்ணி ஓடாதீங்க. சில நாட்களை நீங்க நிறைவேற்றாம ஓடுனீங்கன்னா அதே வனாந்திரத்துக்கு தான் அவ ஓடி போனா. ஆனா அந்த தடவை அவளுக்கு துறவும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஆனா தன் அற்பமான நாட்களை நிறைவேற்றிட்டு போன போது அவள் அழுது கொண்டு கண்களை திறந்து பார்த்த போது துறவை கண்டாள். இன்றைக்கு அந்த துறவை மூட முடியலமா? இன்னைக்கு அந்த துறவை மூட முடியல. ஒரு துருத்தி தண்ணிக்காக அழுதவளுக்கு ஒரு துறவே கொடுத்தா. அற்பமான நாட்களை நிறைவேற்றி முடிச்சிருங்க. எதையும் உனக்காக நான் திறப்பு, உனக்காக எதையும் திறப்பு. கண்ணை மூடுங்க சிஸ்டர். என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க வேண்டுமான அழுதவளுக்கு இன்றைக்கு ஒரு சந்ததி குடிப்பதற்கான ஒரு துறவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் ஹஜ்ஜிக்கு போகிற ஜனங்கள் ஆகாருக்கு துறந்த துறவில் இருக்கிற தண்ணீரை தான் குடிக்கிறார்கள். நான் ஒரு தேவ சத்தத்தை உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு இந்த அற்பமான நாட்களை நிறைவேற்றிட்டு போங்க. வாழ்க்கையில சாத்தியம் இல்லாதவைகளை உங்களுக்காக கர்த்தர் திறக்க போகிறார். அது உன்னோடு முடியாது, உன் சந்ததி சந்ததியாய். எஸ், சமாரியா ஸ்திரீ சொன்னது போல, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த யாக்கோபை விட நீர் பெரியவரோ? எங்கள் மிருக ஜீவன்களும் இங்கே தண்ணீர் குடித்ததுண்டு. இந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அற்பமான நாட்களை நீங்கள் நிறைவேற்றி முடியுங்கள். உனக்காக நான் துறக்கிற துறவு உன்னோடு முடியாது. சந்ததி சந்ததியால் குலசேகரத்தில் இருக்கிற மிருக ஜீவன்கள் உட்பட குடிக்கத்தக்க, புறஜாதிகள் குடிக்கத்தக்க. இயேசுவே அந்த துறவுல தண்ணீர் குடிக்க வந்தார். கையை தட்டி வாய்களை திறந்து அபிஷேகம் பெற்றவங்க மேல தீ நாளங்கள் இறங்கி வருகிறது. அற்பமான நாட்களை நிறைவேற்றக்கூடிய தைரியத்தை, சத்துவத்தை, சகிப்பு தன்மையை, பலனை தருகிறார். அக்கிலி 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 ரூபா பாபா ரக்கட்டாலா. பின்னாடி பின்னாடி சிலர் மேல அந்த வல்லமை இறங்குது. அந்த வல்லமை உராபாலாதாலா ரியாந்தாலா. நிறுத்தாதீங்க. கர்த்தர் பேசிட்டாருன்னு உணர்றவங்க இதை மட்டும் செய்யுங்க. கர்த்தர் பார்க்கிறாரு, அவ்வளவுதான். கர்த்தர் பார்க்கிறாரு. நான் கஷ்டப்படுறது அவர் பார்க்கிறார். நான் அற்பமா எண்ணப்படுகிறது அவர் பார்க்கிறார். அதை மட்டும் நினைச்சு இந்த அற்பமான நாட்களை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட அழைப்புக்கு பிரித்து விட போகிறார். உங்கள் வாக்குத்தத்தத்திற்கும் உங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உண்டாகிற காலம் வரப்போகிறது. என்ன அடிச்சாலும் அவன் என்னை சிநேகி. உங்க கை உயர்த்தி கஷ்ட நஷ்டம் ஏறி வந்தா பாக்கியவாராய் தீரும். உங்க சத்தம் கஷ்ட
கஷ்டமேற்ற கர்த்தாவோடு கூட்டாளியாய் தீருவோமையா. கஷ்டமேற்ற கர்த்தாவோடு துக்கத்திൻ്റെ പാനക കർത്താവിൻ്റെ കയ്യിൽ സന്തോഷത്തോടെ ഇപ്പൊ കയ്യസൈത്ത് அற்பமான நாட்களை நிறைவேற்ற சபையாராய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆனால் இந்த தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு இவர்களை அழைத்த அழைப்புக்கு இதே பட்டணத்தில் கர்த்தர் பிரித்து விட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீதிமானுடைய பாதை ராஜ பாதை.